ஓ ஆன்மீக பெரியோர்கள் அனைவரையும் அன்புடன் வணங்கி, திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்ற சிந்தனை தொடரில் இணைந்துள்ள அனைவரையும் வரவேற்று, சிந்தனையை தொடங்குவதற்கு முன் நமது வெங்கட சுப்பிரமணியம் ஐயா அவர்களை இறை வணக்கத்திற்கு அன்புடன் அழைக்கின்றேன். அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கோவர்தன கிரீசம் ஸ்மராமி, கோவர்தன கிரீசம் ஸ்மராமி அனிசம், கோவர்தன கிரீசம் ஸ்மராமி கோபிகாதி மனோகரம் கர்வித கம்சாதிகரம், கோபிகாதி மனோகரம் கர்வித கம்சாதிகரம், கோவர்தன கிரீசம் ஸ்மராமி. கோவிந்த நாமசாரம் கஜேந்திர ரக்ஷணதீரம், கோவிந்த நாமசாரம் கஜேந்திர ரக்ஷணதீரம், கவிஜனஹ்மௌதாரம் கனகசித சுசரீரம், கவிஜனஹ்மௌதாரம் கனகசித சுசரீரம், ரவி சசி நயன விலாசம் ரமணீய முகாபாசம், ரவி சசி நயன விலாசம் ரமணீய முகாபாசம், சிவகணாதி விஸ்வாசம் ஸ்ரீ குரு குக மனோலாசம், சிவகணாதி விஸ்வாசம் ஸ்ரீ குரு குக மனோலாசம், கோவர்தன கிரீசம் ஸ்மராமி கோபிகாதி மனோகரம் கர்வித கம்சாதிகரம், கோவர்தன கிரீசம் ஸ்மராமி அனிசம். அனிசம் என்றால் கண்டினியூஸ்லி இடைவிடாது நினைத்தல். ஸ்மராமி என்றால் நினைத்தல். ஸ்மராமி என்றால் அனிசம் என்றால் இடைவிடாது. கோவர்தன கிரீசம் என்றால் குன்றை குடையாய் பிடித்த அந்த கண்ணனை பற்றிய நினைவுகளை மனமே நீ இடைவிடாது நினைப்பாயாக என்று தீக்ஷதர் தன் கருத்தாக இந்த பாடலில் சொல்கிறார். அதற்கு என்ன காரணம் சொல்கிறார் என்றால், கோவிந்த நாமசாரம், கோவிந்தனுடைய பெருமைக்கான அத்தனையும் பார்த்தால் கோவிந்த அனிசம் கோபிகாதி மனோகரம். முதல்ல அவன் காலத்தில் அவனோடு இருந்த கோபிகளுக்கு மனமகிழ்ச்சியை கொடுத்தவன். கோபிகாதி மனோகரம் கர்வித்த கம்சாதிகரம், கர்வம் கொண்டு தனக்கு ஈடு இல்லை என்று ஆணவத்தோடு தெரிந்த கம்சன் போன்ற அசுரனுடைய கூட்டத்தை அழித்தவன். அப்படிப்பட்ட கோவிந்தனுடைய பெருமையை மனமே இடைவிடாது நிற்பாயாக பல்லவி சொல்றாரு. கோவிந்த நாமசாரம், கோவிந்தனுடைய நாமத்தினுடைய அந்த எசன்ஸ் எப்படிப்பட்டது, அதனுடைய சாரம் என்று சொன்னால், கஜேந்திரன் அன்று மூலமே என்று கூப்பிட்ட போது யானையை அந்த முதலிடமிருந்து விடுவிப்பதற்கு வைகுண்டத்திலிருந்து கருடன் மீது கூட ஏறாமல் ஓடி வந்தான். அந்த பெருமையை சொல்கிறது கோவிந்த நாமசாரம். கஜேந்திர ரக்ஷண தீரம், அந்த யானையை முதலிடந்து காப்பாற்றிய தீரத்தை, அவனுடைய ஆற்றலை சொல்கிறது. கவிஜனகன் மந்தாரம் என்றால் கவிஞர்கள் பாடல் புரிவதற்கு ஏற்ப மன மகிழ்ச்சியை தரக்கூடியவனாக இருக்கிறான். கவிஜனகன் மந்தாரம். கன கச்சித்த சுசரீரம் என்றால் புன்மயமான அழகான ஒரு ரூப லாவண்யத்தை கொண்டவன்.
ரவி சசி நயன விலாசம். சசினா சந்திரன், ரவின்னா சூரியன். ரவி சசி நயன விலாசம். சூரிய சந்திரர்களை கண்களாக கொண்ட ஒளி பொருந்திய முகத்தை, ரமணீய முகாபாசம், அழகு பொருந்திய முகத்தை கொண்டவன். சிவகணாதிபி, சிவகணாதி விஸ்வாசம், சிவகுணங்களுக்கெல்லாம் மூச்சு போன்று விளங்குபவன், நம்பிக்கைக்கு பக்திக்கு உரியவன். ஸ்ரீ குரு குக மனோல்லாசம். இந்த பாடலை பாடுகின்ற இந்த தீட்சிதர் முத்துசாமி தீட்சிதர் குருகுகன் என்ற முத்திரை அவருக்கு, அவருடைய மனதிற்கு என்றும் மகிழ்ச்சியை தருவன். ஸ்ரீ குருகுக மன உல்லாசம். அப்படிப்பட்ட கோவர்தனகிரியை தாங்கிய கோவிந்தனுடைய பெருமையை இடைவிடாது மனமே நினைப்பாயாக என்று இந்த கீர்த்தனை சொல்கிறார். திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியத்தை பற்றி சொல்வதனால் பெருமாள் மேல ஒரு பாடலை என்று கொடுக்கலாம் என்று தோன்றியது. அதை நான் அனுபவித்த வண்ணம் அந்த பொருளோடு உங்களுக்கு வழங்கினால் கேட்பவர்களுக்கு ரசிக்கத்தக்கதாக இருக்கும் என்று தோன்றியது. திந்தோட ராகத்தில் அமைந்த இந்த கீர்த்தனை எனக்கு ரொம்ப சின்ன கீர்த்தனை. பல்லவி மற்றும் சமஷ்டி சரணம் சொல்வார். அனுபல்லவி போன்ற இல்லாமல் ஒரே சரணத்தோடு கூடியது. இப்படி ஒரு அழகு சொல்ல வேண்டும் என்றால், ஒரு சின்ன பெண், ஒரு 8 வயசு பெண்ணுக்கு ஒரு சட்டையை பாவாடை மட்டும் போடுற மாதிரி அந்த இடையில உள்ள அனுபல்லவி இல்லாமல் பல்லவியும் சரணம் மட்டும் கொடுத்திருக்கிறார். இது என்னுடைய ரசனைக்காக நான் சேர்த்து சொன்னது. நேரத்தை எடுத்துக்கொண்டு விட்டேன். நன்றி வாய்ப்புக்கு. நன்றி ஐயா. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தில் ராமானுஜர் அந்த பெண் பிள்ளையை பார்த்து, எல்லோருக்கும் புகும் ஊராக இருக்கின்ற திருக்கோளூரிலிருந்து நீ ஏன் போகும் ஊராக இருக்கின்றது உனக்கு என்று வினவ, அந்த பெண் பிள்ளை அந்த ரகசியங்களினுடைய முதல் வார்த்தையாக அக்ரூரை போல அழைத்து வருகிறேன் என்றேனோ, நான் அப்படி ஒன்றும் ஒரு பெரிய காரியத்தை கைங்கரியத்தை இறைவனுக்கு செய்யவில்லையே. அக்ரூரர் இறைவனையே அழைத்து வருகிறேன் என்று சொல்லி நம்பிக்கையுடன் சென்றாரே, ஆற்றை கடந்து அங்கே போய் அழைத்து வந்தாரே, வந்து பாகவதத்தினுடைய மகாபாரதத்தினுடைய கதைகள் நடப்பதற்கு காரணமாக அந்த கிருஷ்ணனை திசை திருப்பி கொண்டு வந்தாரே, அவ்வாறு நான் ஒன்றும் செய்யவில்லையே. முசல் புழுக்கை வரப்பிலே இருந்தால் என்ன, வயலிலே கிடந்தால் என்ன, அந்த மாதிரி நான் இருக்கின்றேன். என்னை போய் எதற்காக ஐயா பெரிய கேள்விகள் எல்லாம் கேட்கின்றீர்கள் என்று பதில் அளித்தார். அந்த ஆச்சரியம் ராமானுஜரை தாக்கி புன்சிரிப்புடன் அந்த பெண்ணை பார்த்து, இவளுக்கு பாகவதத்திலிருந்து மகாபாரதம் வரை, ஆழ்வார்கள் இருந்து அடியார்கள் வரை எல்லாரையுமே தெரிந்து வைத்திருப்பாள் போலிருக்கிறது இவள் பேச்சிலிருந்து என்று நினைக்க, அந்த பெண் 2வது வாசகமாக சொல்கின்றாள், அகம் ஒழித்து விட்டேனோ விதுரரை போல. இது மகாபாரதத்திலே வருகின்ற ஒரு கதை. அகம் ஒழித்து விட்டேனோ விதுரரை போல. அகம் என்ற வார்த்தைக்கு 2 பொருள்கள் உள்ளன. ஒன்று, அகம்னா வீடு, அகத்துக்காரன் அப்படின்னு சொல்றோம்ல, வீட்டிற்கு சொந்தக்காரி, வீட்டிற்கு உரியவன், அத ஒரு பொருள் வீடு. 2வது மனம், நெஞ்சம். அகத்திலே ஒன்று வைத்து புறத்திலே ஒன்று பேசுதுன்னு சொல்றோம்ல, உள்ளேரே ஒன்று வைத்து வெளியே ஒன்று பேசுவது. அப்ப மனம் என்று ஒரு பொருள், வீடு என்று ஒரு பொருள், 2 பொருள்கள் அகத்திற்கு இருக்கின்றன. இதிலே 2 பொருள்களுக்கும் பொருத்தமாக வருகின்ற மாதிரி இந்த வாசகம், இந்த நிகழ்ச்சி 2 பொருள்களுக்குமே பொருத்தமாக வருகின்ற மாதிரி அந்த அந்த கதையினுடைய நாயகன் எல்லாம் சேர்ந்து வருகின்றது. அகம் ஒழித்து விட்டேனோ விதுரரை போலே. விதுரர் என்ன செய்கின்றார்? வியாசருக்கு 3 குழந்தைகள் பிறக்கின்றார்கள். அம்பிகாவின் மூலம் திருதராஷ்டிரன், அம்பாலிகா மூலம் பாண்டு, பணிப்பெண்ணின் மூலம் விதுரன் என்று 3
இவர்களுடைய வம்சத்திற்கு ஆள் இல்லையே என்ற காரணத்தினாலே பீஷ்மர் சந்தானு இறந்த பிறகு இதை நடத்தி வைக்கின்றார். இந்த மூவரும் திருதராஷ்டிரன் கண் இல்லாமல் அங்கஹீனமாக பிறக்கின்றார். பாண்டு நோயுற்றவராக வெண்குஷ்ட நோயுடன் பிறக்கின்றார். பணிப்பெண்ணுக்கு பிறந்த விதுரர் சிறந்த அறிவாளியாக பிறக்கின்றார். இதுதான் விதுரனுடைய கதை. அகமொழித்து விட்டேனோ விதுரரை போலே. இந்த விதுரர் தன்னுடைய பெரிய அண்ணன் திருதராஷ்டிரனுடைய அரண்மனையிலே அமைச்சராக இருக்கின்றார். சிறந்த நீதிமான், அறிவாளி, ஆனாலும் அகங்காரம் என்பதே சிறிதும் இல்லாமல் இருந்தார். தலைக்கணம், கர்வம் என்பதே கிடையாது. திருதராஷ்டிரனுக்கு அவ்வப்பொழுது சந்தேகங்கள் வருகின்ற பொழுது, தான் செய்கின்ற செயல்கள் சரியில்லை என்கின்ற பொழுது அவர் ஓடோடி வந்து விதுரனிடம்தான் கேட்பார் அறிவுரையை. விதுரனும் சொல்லுவார். ஆனால் ஒருபோதும் தான் தன்னுடைய அண்ணனை விட அறிவில் சிறந்தவன் என்ற எண்ணத்தில் அந்த பதில்கள் இருக்காது. ஒருவர் கேட்கின்றார், அவருக்கு உதவி செய்வோம் என்ற வகையில்தான் அந்த அறிவுரைகள் இருக்கும். இந்த அறிவுரைகளை சொன்ன காரணத்தினாலே அவருக்கு எப்பொழுதும் எந்த விதமான அகங்காரமும் வந்ததில்லை. அதுதான் விதுரர். இங்கே அகம் ஒழித்து விட்டேனோ விதுரரை போல என்று வருகின்றது என்று கேட்டால், பாண்டவர்கள் வனவாசம் இருந்துவிட்டு மற்ற ஓராண்டு காலம் மறைந்து அஞ்ஞாதவாசமும் இருந்துவிட்டு தங்களுக்கு உரிய பாதி பகுதியை, நாட்டில் பாதி பகுதியை அரசாள்வதற்கு கொடுக்க வேண்டும் என்று தூது அனுப்புகின்றார்கள். தூது அனுப்புவதிலேயே பெரும் குழப்பம். சஞ்சயனை அனுப்பினார்கள். பிறகு கிருஷ்ணனை அனுப்ப பேச்சுவார்த்தைகள் நடக்கின்றன. சிலர் கிருஷ்ணன் போக வேண்டும் என்கின்றார்கள், சிலர் தூது வேண்டாம் என்று சொல்கின்றார்கள். அந்த பஞ்ச பாண்டவர்களுக்குள்ளே பலவிதமான கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. இறுதியில் ஒரு வழியாக கிருஷ்ணன் தூதுக்கு செல்வது என்று முடிவு செய்யப்பட்டு என்ன கேட்பது என்று சிந்தனை செய்து நாட்டில் பகுதியை சொன்னபடி கொடுக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் ஐவரும் ஆட்சி செய்வதற்கு 5 நாடுகளையாவது கொடுங்கள். அதுவும் இல்லை என்றால் 5 ஊர்களை பரிபாலனம் செய்வதற்கு 5 ஊர்களையே கொடுங்கள். அதுவும் இல்லை என்றால் 5 வீடு, 5 தெருக்கள், அதுவும் இல்லை என்றால் 5 வீடாவது கொடுங்கள் என்று படிப்படியாக குறைத்து கொண்டு வாருங்கள். எக்காரணத்தை கொண்டும் சண்டைக்கு முயற்சி செய்யாதீர்கள். பேச்சுவார்த்தையை, சண்டையை முன்வைக்காதீர்கள். கடைசியிலே எதுவும் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் சண்டைதான் ஒரே தீர்வு, சண்டையிலே சந்திப்போம் என்று சொல்லிவிட்டு வாருங்கள் என்று கிருஷ்ணனை அனுப்புகின்றார்கள் பாண்டவர்கள். துரியோதனன் தூதனாக கிருஷ்ணன் வருகின்றான் என்பதை அறிகின்றான். துரியோதனனுக்கும் கிருஷ்ணனுக்கும் ஒரு உறவு இருக்கின்றது. அது வெகு பேருக்கு தெரியாது. அதாவது அது சம்பந்தி உறவு. சம்பந்தி இல்ல, சம்மந்தி. பந்தின்னா மந்தின்னா குரங்கு, சம்மன்னா கோவப்பட்ட குரங்குகள் இல்லை அவை. பந்தி என்ற பந்தினால் உணவு பரிமாறுகின்ற வரிசை. அந்த பந்தியிலே இருவருக்கும் சமமான மரியாதையுடன் அமர்ந்து சாப்பிடுகின்ற தகுதியுடைய உறவு சம்பந்தி. இந்த துரியோதனுடைய மகள் லக்ஷ்மணா, கிருஷ்ணனுடைய மகன் சாம்பன். இந்த இருவருக்கும் காதல் திருமணம் நடக்கிறதுனாலே துரியோதனனும் கிருஷ்ணனும்
சம்பந்தி உறவுடையவர்களாக இருக்கின்றார்கள். தன்னுடைய சம்பந்தி வருகின்றான், அதுவும் பாண்டவரின் தூதராக வருகின்றான் என்று 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 நினைத்தால் தடபுடலாக அவருக்கு, கிருஷ்ணருக்கு மரியாதைகள் செய்து அன்புடனும் பாசத்துடனும் வரவேற்று தகுதியான ஒரு இடத்திலே தங்க வைத்து என்ன விஷயம் என்று கேட்டிருக்க வேண்டும் துரியோதனன். அவ்வாறு கேட்காமல் அதற்கு மாறாக கிருஷ்ணன் வருகின்றான், எனவே அவனுக்கு யாரும் எதிர் சென்று வரவேற்க வேண்டியதில்லை, அவன் தங்குவதற்கு யாருக்கும் சிறப்பான வசதிகள் செய்து கொடுக்க வேண்டியதில்லை, அவனுக்கு அரண்மனையில் அரச சபைக்கு அருகில் விருந்தினர்கள் வருகின்ற மாடத்திலே இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது, அவன் அங்கே தங்கிக் கொள்வான் என்று சொல்கிறார்கள் துரியோதனனும் திருதராஷ்டிரனும். ஆனால் இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் கிருஷ்ணன் அஸ்தினாபுரத்தை நோக்கி அருகிலே வந்த பொழுது பீஷ்மர், துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார் என்று விதுரன் என்று எல்லோரும் எதிர் சென்று கிருஷ்ணனை வரவேற்று ஊருக்கு அழைத்து வருகின்றார்கள். இவர்களுடைய முன்னேற்பாட்டின்படி கிருஷ்ணர் அரண்மனைக்கு சென்று தனக்கு ஒதுக்கப்பட்டுள்ள இடத்திலே தங்கியிருக்க வேண்டும். அங்கு போகாமல் ஊருக்குள்ளே செல்கின்றார். முதலிலே அரசர்களுடைய தெருவிலே பீஷ்மருடைய வீடு வருகின்றது. பீஷ்மர் பிதாமகர், எல்லாவற்றிலும் முதன்மையானவர், பெரும் வீரர், சத்தியசீலன். அவர் கிருஷ்ணரை பார்த்து, கிருஷ்ணா, அங்கே தெரிகின்றதே அதுதான் என்னுடைய வீடு, தயவு செய்து என்னுடைய வீட்டில் வந்து தங்கி இன்று இரவு தங்கி நாளை காலை நாம் அரண்மனைக்கு வந்து நீங்க வந்து தூது வந்த காரணத்தை சொல்லலாம் என்று சொல்கின்றார். நிமிர்ந்து பார்க்கின்றார் கிருஷ்ணர். பீஷ்மருக்கு எப்பொழுதுமே தன்னுடைய வீரத்தின் மேல், தன்னுடைய சாதுரியத்தின் மேல் ஒரு ஒரு கர்வம் இருக்கின்றது. பாண்டவர்கள் சார்பாக ஆயுதம் எடுத்து போரிலே சண்டை போட மாட்டேன் என்று கிருஷ்ணர் சபதம் சொன்னதை கேட்ட பீஷ்மர், அப்படியா, நான் அந்த கிருஷ்ணரையும் ஆயுதம் எடுக்க வைக்கின்றேன் என்று எதிர் சபதம் போட்டவர் பீஷ்மர். அதனாலே அவருடைய அகங்காரத்தை முன்பே அறிந்திருந்த கிருஷ்ணர் அவரை பார்த்து வணங்கி, ஐயா நன்றி, அடுத்த இல்லத்திற்கு செல்லலாமே என்று சொல்ல கிருஷ்ணரை அழைத்துக் கொண்டு அடுத்த வீட்டிற்கு செல்கின்றனர். அங்கே துரோணாச்சாரியார் இருக்கின்றார். துரோணர் வில் வித்தையிலே மகா சமர்த்தர். சத்திரியர்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆனால் தான் அந்தனர் என்பதிலே ஒரு பெரிய தலைகர்வம் உள்ளது. தன்னுடைய வீரத்திலும் அதிலும் அந்தனர் என்ற குலத்திலும் இருந்த தலைகர்வம் இருந்த காரணத்தை நன்கு அறிந்திருந்த கிருஷ்ணர் துரோணர் அவர்களே, மற்றொரு முறை நான் வருகின்றேன் உங்களுடைய இல்லத்திற்கு என்று சொல்லி தொடர்ந்து நடக்கின்றார். பின்பு கிருபாச்சாரியார் வருகின்றார், பின்பு அசோத்தாமன் வருகின்றார். இப்படி ஒரு வீடாக பார்த்து கொண்டு செல்ல கடைசியிலே ஒரு சிறிய வீடு, வெண்மை நிறத்திலே இருக்கின்ற வீட்டை கண்ணுற்றார். அதை பார்த்தவுடன் விதுரர் கிருஷ்ணனை வந்து வணங்கி, கிருஷ்ணனுடைய தாள்களில் விழுந்து வணங்கி, கிருஷ்ணா, இப்பொழுது நீ பார்த்தாயே அந்த வெண்மை நிற வீடு, அது உன் வீடு, அங்கே தங்கலாமே என்று சொல்ல, ஓ பேஷாக அங்கே தங்குகிறேன் என்று சொல்லி தன் வீடு என்று சொல்லப்பட்ட விதுரனுடைய வீட்டிலே அன்று இரவு தங்கி
அடுத்த நாள் காலையிலே அரண்மனைக்கு சென்று தூது செல்கின்றார் கிருஷ்ணர். பெரும் கோபம் துரியோதனனுக்கு. தான் ஒழித்து வைத்திருந்த அந்த அரண்மனை விருந்தினர் மாளிகையிலே அவன் தங்கவில்லை. மாறாக எப்பொழுதுமே தனக்கு எதிராக ஆலோசனை சொல்லிக் கொண்டிருக்கின்ற விதுரனுடைய வீட்டிலே இவன் தங்கியிருக்கின்றானே என்று சொல்லி, கிருஷ்ணா, நீ என்னுடைய சம்பந்தி, நீ எப்படி விதுரனுடைய வீட்டிலே சென்று தங்கலாம்? உனக்காக நான் வைத்திருந்த விருந்தினர் அரண்மனை காலியாக இருக்கின்றது, நீ வரவில்லையே என்று சொல்ல, கிருஷ்ணன் சிரித்துக் கொண்டே, எதற்காக இவ்வளவு கோபப்படுகின்றாய் நீ? என்னில் நின்னில் ஒரு பேதம் இல்லை. எந்த வீட்டிலே தங்குவதா ஒரு பிரச்சனை? இது என்னுடைய வீடு, அது உன்னுடைய வீடு என்ற ஒரு பேதம் எனக்குள் இல்லை. என்னில் நின்னில் ஒரு பேதம் இல்லை. இல்லென்றால் வீடு, என்னில் என்னுடைய வீடு, நின்னில் உன்னுடைய வீடு என்று ஒரு வித்தியாசம் நான் பார்த்ததில்லையே. அதற்கு பதிலாக இது என்னில், இப்பொழுது நான் உன்னுடைய அரண்மனையில் பேசிக் கொண்டிருக்கின்றனே, இந்த இல்லம் என்னுடைய இல்லம், அது நின்னில். ஒரு கையை காட்டி, மேலே கையை காட்டி சொல்கின்றார், அது நின்னில். இன்னும் கொஞ்ச நாள்களிலே நீ இப்போ சண்டையிலே இறந்து வீர மரணம் அடைய போகின்றாயே, அங்கு சென்ற அது உன்னுடைய இல்லம். இது டெம்பரரியாக உனக்கு இருந்த இல்லம் எனக்கு கொடுத்து விட்டாய். இது என்னில், அது நின்னில். எண்ணினும் எனக்கு ஒரு பேதம் இல்லை. அப்படி சொன்னாலும் எனக்கு ஒன்றும் ஒரு பிரச்சனை கிடையாது. மின்னின் மின் இலகு விரல் நெடுபடை விதிரன் வந்து எதிர் விளம்பினான். அப்படி ஒன்றும் வித்தியாசம் இல்லாமல் இருக்கின்றாய் என்று சொல்கின்றாயே, நீ ஏன் அப்படி விதிரன் வீட்டிற்கு சென்று தங்கினாய் என்றால், விலகு இலகு விரல் நெடும்படை விதிரன் வந்து எதிர் விளம்பினான். எனக்கு முன்னாலே நின்று வணங்கி ஒன்னு சொன்னான், எதிர் விளம்பினான். என்ன விளம்பினான் தெரியுமா? உன்னில் என்றான். இங்கு நான் பார்த்து கொண்டிருக்கிற வீடு உன்னுடைய வீடு என்று சொன்னான். உன்னுடைய வீடு என்று என்னை பார்த்து சொன்னால் அது என்னுடைய வீடு ஆயிற்று. அதனாலே என்னுடைய இல்லம் என்று சொல்கின்றானே என்று சொல்லி என்னுடைய இல்லத்திற்கு சென்று நான் வணங்கினேன், நான் தங்கினேன். உன்னில் இன்னும் உளது ஒன்று, பஞ்சவர் உரைக்க வந்த ஒரு தூதன் யான். இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்க, நான் யார்? 5 பஞ்சபாண்டவர்கள் வந்து நின்னிடம் தூது செல்ல வேண்டும் என்று சொல்ல அவர்கள் உத்தரவை கேட்டுக்கொண்டு நான் வந்திருக்கின்றேன். அதன்படி நான் என்னுடைய கடமையை செய்தாக வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நின்னில் இன்னடிசில் உண்டு, உன்னுடைய வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு நீ கொடுக்கின்ற உணவை அருந்தினால் நின்னில் இன்னடிசில் உண்டு, நின்னுடன் வெறுக்க எண்ணுவது நீதியோ? உன்னை வெறுத்து நான் பேச வேண்டிய சூழ்நிலை இருந்தால் உன்னுடைய வீட்டிலே சாப்பிட்டு விட்டு நான் அவ்வாறு பேசலாமா? அதனால்தான் முன்னெச்சரிக்கையாக விதுரனுடைய வீட்டிலே நான் இரவு தங்கிவிட்டேன் என்று உத்தியோகபூர்வம் கிருஷ்ணன் தூது சருக்கத்திலே வில்லிபுத்தூராழ்வார் சாதிக்கின்றார். உண்ட வீட்டுக்கு இரண்டகம் இழைக்கலாகாது என்பது நாம் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒரு பழமொழி. இப்படி தன்னுடைய வீட்டை ஒழித்து அகம் ஒழித்து விட்டேனோ விதுரனை போல என்று. அங்க ஒழிப்பதற்கு ஒன்றுமே இல்லை விதுரனுடைய வீட்டிலே. இருந்தாலும் சுத்தம் செய்து தயாராக அந்த வீட்டை கிருஷ்ணன் தங்குவதற்காக விதுரனை போல நான் கொடுத்தேனோ? இல்லையே. அகம் ஒழித்து விட்டேனோ விதுரனை போலே. அகம் என்றால் இன்னொரு பொருள் உள்ளது, விசேஷமான பொருள், உள்ளம், மனசு என்று சொன்னேன். அகம் ஒழித்து விட்டேனோ, அந்த மனசிலே இருக்கின்ற முக்கிய குறைபாடு அகம்பாவம். அகம் ஒழித்து விட்டேனோ, மனசிலே இருக்கின்ற வெட்டி கௌரவம், வீண் பேச்சு என்று இவற்றை நான் விட்டேனோ விதுரரை போலே. விதுரருக்கு மனசிலே துளியும் நான் இன்னவன், இப்படிப்பட்டவன், இது எனக்கு உரியது என்று ஒருபோதும் அகங்காரம் இருந்ததில்லை, மமகாரம் இருந்ததில்லை. அப்படி இருக்கும் பொழுது அவன் மனசு எப்பொழுதுமே தூய்மையாக வெண்மை நிறத்துடன் இருக்கும். அந்த அகத்தை
ஒழித்து, அந்த அகங்காரத்தை ஒழித்து தூய்மையான மனமாக இருந்ததினாலே விதுரர் கிருஷ்ணர் அந்த மனதிலே சென்று அமர்ந்தார். அகம் ஒழித்து விட்டேனோ விதுரனை போலே. நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி ஒன்று உள்ளது. இந்த அகங்காரம் எப்படி பாருங்க, யானே என்னை அறிய கிலாதே. யானே என்னை நம்மாழ்வாருக்கு என்ன பாருங்க அப்படின்னா, யானே என்னை அறிய கிலாதே. நானே என்னை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முடியாது. அறிய கிலாதுன்னு அறிய முடியாது. ஏன் அப்படின்னா, நான் எப்பயுமே யானே, நான் தான் செய்தேன், நான் தான் இதை பாடினேன், நான் தான் இதை பேசினேன் என்று யானே எந்தனதே என்று இருந்தேன். எந்தனதேனா இது என்னுடையது, இது நான், இது என்னுடையது என்ற அகங்காரத்திலேயே நான் இப்பொழுதும் இருந்ததுனால என்னை பற்றியே நான் தெரிந்து கொள்ள முடியாமல் இருந்து விட்டேன். யானே நீ அவ்வாறு இல்லாமல், யானே நீ என்றால் நான் தான் நீ, என் உடைமையும் நீயே. எனக்கு எது எதெல்லாம் என்னுடையது என்று சொல்கின்றார்களோ அவை எல்லாமே உன்னுடையது ரே கிருஷ்ணா. யானே நீ, என் உடைமையும் நீ என்று என்று தெரிந்து கொண்ட பிறகு, வானே ஏத்தும் எம் வானவர் ஏறே. வானவர்கள் ஏற்று வணங்குகின்ற தலைவனே, வானவர்களுக்கு தலைவனே என்று சொல்கின்ற பொழுது, யானே எந்தனதே என்று இருந்த என்னை மாற்றி, யானே நீ, என் உடைமையும் நீ என்று 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 அறிவை கொடுத்து, என்னுடைய அகங்காரத்தை அறவே ஒழித்து விட்டேனோ, அகங்காரத்தை ஒழித்து விட்டாரே விதுரர், அந்த மாதிரி அகம் ஒழித்து விட்டேனோ விதுரரை போலே. அடுத்து அந்த கிருஷ்ணர் முதல் நாள் இரவு விதுரருடைய வீட்டிலே தங்கியிருந்த பொழுது, கை கால்களுக்கு சுத்தம் செய்வதற்கு நீர் எல்லாம் கொடுத்து விட்டு ஒரு இருக்கையை காட்டி கிருஷ்ணரை அங்கே அமருங்கள் என்று சொல்வதற்கு முன்னாலே அந்த இருக்கையை இந்த மேலையும் கீழையும் பகுதி எல்லாவற்றையும் வேகமாக தன் கை விரல்களால் ஒரு இடம் இல்லாமல் துடைக்கின்றார். அழுத்தி பார்க்கின்றார். கிருஷ்ணன் சிரித்து கொண்டே, என்ன பார்க்கின்றீர்? உம்முடைய வீட்டிலே இருந்த இந்த நாற்காலி தானே நன்றாகத்தான் இருக்கின்றது என்று சொல்ல, இல்லை இல்லை கிருஷ்ணா, நேற்று வரை நான் துரியோதனனுடைய வீட்டிலே, துரியோதனுடைய அரண்மனையிலே அவன் கொடுக்கின்ற உணவை உண்டு கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அதனாலே அந்த அந்த தீய எண்ணம், உன்னை விரோதியாக பார்க்கின்ற அந்த எண்ணம் எனக்கும் அந்த உணவை சாப்பிட்டதனால் எனக்கும் வந்து விட்டிருந்தால், ஏதோ உனக்கு ஒரு சின்ன தீங்கு செய்யலாமே என்று ஒரு ஊசியை எடுத்து நீ உட்காருகின்ற இடத்திலே நான் வைத்திருப்பனோ என்று சந்தேகப்பட்டு தேடி பார்த்தேன். ஒண்ணும் இல்லை, நீ சமர்த்தாக உட்கார்ந்து கொள்ளலாம் என்று விதுரன் சொன்னதாக ஒரு செவி வழி கதை இருக்கின்றது. அப்படி அத்தனை எளிமையானவர், அகங்காரம் இல்லாமல் தன் குறைகளை எல்லாம் ஒத்துக்கொண்டு எதையுமே நான் செய்தேன் என்று இல்லாமல் எல்லாம் இறைவனுடைய வழி என்று தனது வீட்டையும் தனது மனத்தையும் தூய்மையாக வைத்திருந்தானே அந்த விதுரன், அந்த மாதிரி எதுவும் நான் செய்யவில்லையே என்று நம்முடைய திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்கின்றாள். அகமொழித்து விட்டேனோ விதுரனை போல. இந்த முன் வாசகத்துல பார்த்தோம்னா, அக்ரூரர் இறைவனை அழைத்து செல்வதற்காக இறைவனை நோக்கி பயணிக்கின்றார். இந்த வாசகத்திலே கிருஷ்ணர் விதுரரை பார்ப்பதற்காக விதுரனுடைய வீட்டிற்கு வருகின்றார். என்ன வித்தியாசம் இருவருக்கும் என்றால், அந்த அந்த அகத்திலே அகம்பாவம், அகந்தை என்ற ஒன்று இல்லாத காரணமே விதுரனை நோக்கி இறைவரை வரச் செய்தது. மூன்றாவது, தேகத்தை விட்டேனோ ரிஷி பத்னியை போலே.
தேகத்தை விட்டேனோ, தேகம்னா உடம்பு, உடம்பை விட்டேனோ ரிஷி பத்தினியை போல. இந்த இந்த ரிஷி பத்தினிக்கு இந்த யார் அப்படின்னா சிந்தையந்தின்னு ஒரு 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 பெண், ஒரு மாமின்னு வச்சுங்களேன், சிந்தை அந்தி. ஓகே. யமுனை நதிக்கரையிலே அந்தணர்கள் யாகங்கள் செய்து கொண்டிருப்பார்கள். யாகங்கள் அவர்கள் அறுத்தொழிலிலே 6 வகையான தொழில்களிலே அவருடைய வாழ்க்கையிலே செய்கின்றார்கள். ஒண்ணு யாகம் செய்தல், 2வது செய்வித்தல், 3வது வேதத்தை ஓதுதல், ஓதுவித்தல், 4வது 5 மாறும் பொருள்களை கொடுத்தல், பொருள்களை ஏற்றல். கொடுத்தல், ஏற்றல் என்று மாறுபட்ட 2 செயல்கள். ஓதுதல், ஓதுவித்தல், செய்தல், செய்வித்தல் என்ற ஆறு தொழில்களை செய்கின்றவர்கள் இந்த அந்தணர்கள். 6 தொழில்கள். நான்கு வேதங்கள், ஐவகை யாகங்கள். இவற்றை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற இந்த அந்தணர்கள் யமுனை நதிக்கரையிலே ஒரு சமயம் ஒரு மிகப்பெரிய யாகத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த யாகத்திலே கொடுக்கப்படுகின்ற அபிஸ் என்று கொடுக்கப்படுகின்ற காணிக்கைகள் எல்லாமே இறைவனையே போய் சேரும் என்பதை சரியாக புரிந்து கொள்ளாத இந்த அந்தணர்கள் தங்கள் அவர்கள் பெயர் சொல்லி எந்தெந்த தேவர்களை அழைக்கின்றார்களோ அவர்களுக்கே அந்த யாகத்தினுடைய சன்மானங்கள் போய் சேரும் என்று கருதுகின்றார்கள். தேவும் எப்பொருளும் படைக்க பூவில் நான்முகனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கு அல்லால் பூவும் பூசனையும் தகுமே. திருவாய்மொழி. இது மகாபாரதத்திலே பல இடங்களிலே இது தெளிவுபடுத்தப்படுகின்றது. பல இடங்களிலே ஒரு இடம் ராஜசூய யாகத்தை தர்மர் பூர்த்தி செய்கின்றார். அப்பொழுது பீஷ்மரும் சகாதேவனும் இந்த ராஜசூய யாகத்தில் யாருக்கு வழிபாடு என்ற முறையிலே முதல் வழிபாடு கண்ணனுக்கே வழிபாடு செய்ய வேண்டும் என்று சாதித்து கண்ணனுக்கு முதல் வழிபாடு செய்யப்படுகின்றது. அப்ப அதே மாதிரி எல்லா யாகங்களிலும் கிருஷ்ணனே முதல் மரியாதைக்கு உரியவர் என்று இருக்கின்ற பொழுது இந்த அந்தணர்கள் அதை தெரிந்து கொள்ளாமல் இருக்கின்றார்கள். யமுனை நதிக்கரையிலே கிருஷ்ணரும் பலராமரும் கோகுலத்திலிருந்து வந்த தன்னுடைய நண்பர்கள் அனைவரும் சேர்த்து ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டு இருந்த பொழுது ஒரு நாள் உணவு பற்றாக்குறையினாலே சரியான பசி இவர்களுக்கு. எல்லோரும் வந்து கிருஷ்ணனிடம் கேட்கின்றனர், கிருஷ்ணா, எனக்கு ரொம்ப பசிக்கின்றது, என்ன செய்வது என்று. கிருஷ்ணன் சிரித்து கொண்டே யமுனை நதியினுடைய அக்கறையிலே முனிவர்கள் அந்தணர்களும் யாகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். யாகத்திலே அர்ப்பணிப்பதற்காக நிறைய உணவு பண்டங்களும் பொருள்களும் இருக்கின்றன. கிருஷ்ணனுக்கு பசிக்கின்றது என்று சொல்லி கேட்டால் உங்களை அவர் வேணுகின்ற அளவு எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் என்று சொல்வார்கள். நீங்கள் எடுத்துக்கொண்டு இங்கே வாருங்கள், நானும் பலராமனும் இங்கேயே இருக்கின்றோம் என்று சொல்லி தன்னுடைய சக தோழர்களை அனுப்பி வைக்கின்றார் கிருஷ்ணர். அங்கே சென்று அந்தணர்களை பார்த்து, கிருஷ்ணனுக்கும் எங்களுக்கும் பசிக்கின்றது, இங்கு வந்தால் உங்களிடம் உணவு கிடைக்கும் என்று சொன்னார்களே என்று சொல்ல அவர்கள் கோபித்து, இங்கு கொடுக்கப்படுகின்ற உணவுகள் எல்லாம் யாகத்தின் மூலம் அதாவது கூறிய தெய்வங்களுக்கே கொடுக்கப்படும், கிருஷ்ணருக்கு இதிலே ஒன்றும் பங்கு கிடையாது, இங்கு வராதீர்கள் என்று விரட்டி அனுப்புகின்றார்கள். பல முறை கேட்டும் இந்த சிறுவர்களுக்கு உணவு கிடைக்காத காரணத்தினால் சோகப்பட்டு
மீண்டும் கிருஷ்ணனிடம் வந்து நடந்த கதையை சொல்கின்றார்கள். ஓ, அப்படியா சொல்லிவிட்டார்கள், பரவாயில்லை என்று சொல்லி அந்த ஊருக்கு பின்னாலே, யாகம் செய்கின்ற இடத்துக்கு பின்னாலே தான் அவருடைய கிராமங்கள் இருக்கின்றன. அந்த கிராமங்களிலே இங்கே இங்கே யாகம் செய்து கொண்டிருக்கின்ற அந்தணர்களுடைய பத்தினி பெண்கள் அந்தந்த வீட்டிலே வசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த மாமிகளிடம் சென்று கிருஷ்ணனுக்கு பசிக்கின்றது என்று சொல்ல, உங்களுக்கு வேணுங்கிறதை கொடுப்பார்கள், அவற்றை வாங்கிக் கொண்டு நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி அனுப்புகின்றார். இம்முறையும் கிருஷ்ணனுடைய நண்பர்கள் நேராக யமுனையை கடந்து அந்த யாகத்திடலுக்கு செல்லாமல் அதன் அருகே இருந்த ஊரில் உள்ள பெண்கள் வீட்டிற்கு சென்று, கிருஷ்ணனுக்கும் எங்களுக்கும் பசிக்கின்றது, உணவு கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்று சொல்ல, அந்த பெண்கள் எல்லாம் வீட்டை விட்டு ஓடோடி வெளியே வந்து வீட்டில் இருக்கின்ற தயிர் பானைகளையும் உணவுப் பொருள்களையும் தின்பண்டங்களையும் அத்தனையும் எடுத்துக்கொண்டு, கிருஷ்ணன் எங்கே இருக்கின்றான், அவனுக்கா பசிக்கின்றது, உங்களுக்கா பசிக்கின்றது, வாருங்கள் என்று சொல்லி அவர்களையும் அழைத்துக் கொண்டு ஓடோடி வந்து கிருஷ்ணனிடம் வந்து சேர்கின்றார்கள். கையெல்லாம் அவர்களுடைய உணவு பண்டங்கள் பானைகளிலே நீர், மோர், தயிர் என்று நெய் என்று எல்லாம் இருக்கின்றன. அன்புடன் அதை தரையில் வைத்து கிருஷ்ணனுக்கும் மற்ற நண்பர்களுக்கும் அந்த 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 பெண்கள் ஊட்டி விடுகின்றார்கள். அந்த சமயத்திலே இந்த சிந்தையந்தி என்ற ஒரு பெண் மாத்திரம் வீட்டை விட்டு கிளம்புகின்ற சமயத்திலே அவருடைய கணவனிடம், அந்த அந்தன கணவனிடம் மாட்டிக்கொண்டாள். இவ்வாறு நீங்கள் யாகம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது யாகத்திற்குரிய பொருள்களை வேறொரு கிருஷ்ணனுக்கு கொடுப்பது என்பது தவறு, நாங்கள் தான் கொடுக்க வேண்டும் உரிய தெய்வங்களுக்கு என்று சொல்லி அந்த சிந்தையந்தியை வீட்டிலே விட்டு காப்பிட்டு வீட்டை பூட்டி வைத்து விட்டு வந்து 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 விடுகின்றார். சிந்தையந்தி மிகவும் மனம் வருத்தப்பட்டு, ஐயோ, எல்லோரும் அந்த கிருஷ்ணனுக்கு உணவு கொடுக்க வாய்ப்பு கிடைத்து ஊட்டிவிட வாய்ப்பு கிடைத்த பொழுது எனக்கு ஒன்றும் கிடைக்கவில்லையே, நான் இப்படி துர்பாக்கியவாதியாக இருந்து விட்டனே என்று நினைத்து, இந்த இந்த ஊனும் உயிரும் எனக்கு எதற்கு, இந்த பிறவி எனக்கு எதற்கு என்று வருந்தி தன்னுடைய உயிரை விட்டுவிட்டாள். யாரு? சிந்தையந்தி என்று அந்த பெண். அதே சமயத்திலே அந்த சிந்தையந்தி இறந்தவுடன் அவளுடைய ஆத்மாவானது கிருஷ்ணன் இருக்கின்ற இடத்திற்கு வந்து கிருஷ்ணனிடம் சேருகின்றது. அந்த அந்த பரமாத்மாவிடம் சேருகின்றதை கிருஷ்ணனும் மற்ற பெண்களும் எல்லோரும் பார்க்கின்றார்கள். சிந்தையந்தி முக்தி அடைந்து விட்டாள் என்பதை புரிந்து கொள்கின்றார்கள் மற்றவர்கள். இந்த செய்தியை கேட்டவுடன் யாகம் செய்து கொண்டிருந்த அந்தணர்களும் தங்களுடைய தவறுகளை உணர்ந்து வேகமாக வந்து தன்னுடைய மனைவிகளையும் அழைத்துக் கொண்டு கிருஷ்ணனிடம் வந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டு, இனிமேல் இவ்வாறு நடக்காது, எப்பொழுது நீ எது கேட்டாலும் அந்த யாகத்தில் இருந்த முதல் பங்கு உனக்குத்தான் என்று சொல்லிவிட்டு திரும்புகின்றனர். தேகத்தை விட்டேனோ ரிஷி பத்தினியை போல என்பதிலே இந்த பெண், இந்த சிந்தையந்தி என்ற அந்த ரிஷி பத்தினி எப்பொழுது கிருஷ்ணரிடம் சேர முடியாது, அவனுக்கு உணவு ஊட்ட முடியாது என்று தெரிந்ததோ, அச்சமயத்திலேயே தன் தேகத்தை விட்டு ஊனை விட்டு உயிரை பிரித்தாலோ, அந்த மாதிரி நான் ஒரு சிறந்த காரியம் எதையும் பண்ணவில்லையே, அப்படி பண்ணியிருந்தால் நான் அந்த ஊரிலே இருப்பதற்கு, திருக்கோளூரில் இருப்பதற்கு ஒரு நல்ல காரணம் இருக்கும், அதுவும் இல்லையே, நான் எல்லோரும் போல் நான் சும்மா தானே இருந்து விட்டேன், அதனால நான் இங்கே இருந்தால் என்ன, போனால் என்ன, நான் என்ன செய்தால் என்ன, செய்யாவிட்டால் என்ன என்று கூறுகின்றாள். அதனால்தான் தேகத்தை விட்டேனோ ரிஷி பத்தினியை போலே. இந்த செயல் நடந்த இடம் பக்த விலோசனம் என்று பெயர். யமுனை நதிக்கரையிலே இன்றும் உள்ளது இந்த இடம். பக்த விலோசனம் என்பது அங்கே ஒரு கட்டடம் இருக்கின்றது, கிருஷ்ணனுடைய கோயில் உள்ளது. அந்த அந்த சிந்தையந்தி என்ற அந்த பெண்ணனுடைய ஆத்மா கிருஷ்ணனுடைய பரமாத்மாவுடன் சேர்கின்ற நிகழ்ச்சியை காட்டுகின்ற அந்த பக்த விலோசனம்
எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு ஒரு தலம். அதனால்தான் நாச்சியார் திருமொழியிலே இந்த பக்த விலோசனத்தை மறக்காமல் குறிப்பிடுகின்றாள் ஆண்டாள். என்னென்ன, கார்த்தன் முகிலும் கருவிளையும் காயா மலரும் கமலப்பூவும். கார்த்தன்னா கார்ன மழைக்காலம், மழைக்காலத்தில் இருந்த தன்ன குளிர்ச்சியான முகில், மழைக்காலத்தில் இருக்கின்ற குளிர்ச்சியான முகிலும், கார்த்தன் முகிலும், கருவிலை முதலாம் பூக்கள் தானே, கருவிலையும் காயா மலரும் கமலப்பூவும், ஈர்த்து இடுகின்ற எண்ணெய். இது எல்லாம் சேர்ந்து என்னை அப்படி இழுக்குதே, ஈர்த்து இடுகின்ற எண்ணெய் வந்திட்டு இருடிகேசன் பக்கல் போகே என்று வேர்த்து பசித்து வயிற்றசைந்து, இதெல்லாம் அந்த பசியில் இருக்கிற அந்த பசங்களுடைய நிலை. வேர்த்து பசித்து வயிறிசைத்து வேண்டி அடிசல் உண்ணும் போது, சாப்பாடு கொடுத்து நான் சாப்பிடுகின்ற பொழுது, உண்ணும் போது ஈதென்று பார்த்திருந்து நெடுநோக்கு கொள்ளும் பக்த விலோசனத்து உய்த்திடுமினே. விலோசனம் என்றால் பார்வை, பக்த விலோசனம் என்றால் அந்த பிரசாதம் உணவு எப்பொழுது வரும் என்று அந்த திசை நோக்கி கண்களாலே பார்த்திருந்த இடம் பக்த விலோசனம். அதனாலே நெடுநோக்கு கொள்ளும் பக்த விலோசனத்து உய்த்திடுமினே, எப்படியாவது அங்கே போய் நீங்கள் சேர்ந்து விடுங்கள் என்று நாச்சியார் திருமொழியிலே ஆண்டாள் நமக்கெல்லாம் அறிவுரை சொல்கின்றார். சரி, இதுல இன்னும் ஒரு ஒரு கருத்து நமக்கு சொல்லப்படுகின்றது. இந்த சிந்தையந்தி நமக்கு கிருஷ்ணனிடம் சேர்ந்து மற்ற பெண்களைப் போல நமக்கும் உணவு ஊட்டுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது என்பதை உணர்ந்த பொழுது தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டு என்னுடைய ஆன்மாவானது அங்கே பக்த விலோசனத்திலே இருக்கின்ற கிருஷ்ணனிடம் சென்று சேரட்டும் என்று வேண்ட அப்படியே சென்று சேர்ந்தது. ஆனால் நம்மை போல பலருக்கும் நம்முடைய வாழ்க்கையினுடைய கடைசி கட்டத்திலே சரியாக என்ன கேட்பது, என்னுடைய உயிரும் நீ இருக்கின்ற அந்த பக்த விலோசனத்துக்கு வந்து சேர வேண்டும் என்று கேட்கின்ற ஞாபக சக்தியும் திறமையும் நமக்கெல்லாம் இருக்காது. அதனாலே ஞாபகம் இருக்கின்ற பொழுதே சொல்லி வைத்து விடுங்கள் என்று நமக்கு நம்முடைய 4000 அறிவுரை செய்கின்றது. அந்த பாட்டை பாருங்க. துப்பு உடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்றே ஒப்பிலேன் ஆகிலும் நின் அடைந்தேன், நின்னே இப்பொழுதே அடைந்து விட்டேன், ஆணைக்கு நீ அருள் செய்தமையால். அந்த கஜேந்திரன் என்ற அந்த யானைக்கு நீ அது ஆதி மூலமே என்று அது கதற அப்பொழுது சென்று நீ அருள் செய்தாயே, ஆணைக்கு நீ அருள் செய்தமையால் எய்ப்பு என்னை வந்து நலியும் போது, மறதியின் துன்பமும் என்னை வந்து நலியும் போது, துன்பப்படுத்தும் போது, அங்கு ஏதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். இந்த மாமி கரெக்டா நினைச்சா, எனக்கு இப்ப பயன் இல்லாமல் போய்விட்டது இந்த வாழ்க்கை. அதனால எங்க போகணும்னா அந்த சிந்தையந்தி என்ன கேட்டுக்கிட்டாவ, அந்த பக்த விலோசனத்துக்கு என்னுடைய ஆத்மாவை அழைத்து செல் என்று எய்ப்பு வந்து நலியும் போது கரெக்டா அவ கேட்டா. ஆனா எல்லாராலையும் முடியாது. எய்ப்பு என்னை வந்து நலியும் போது அங்கு ஏதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். ஐயோ வலிக்குதுன்னு சொல்லுவோமே ஒழிய இறைவனுடைய ஊர் பெயரை சொல்லி அங்கே நீ அழைத்தி போவாய் என்று சொல்ல மாட்டோம். அதனால அப்போதைக்கு இப்போதைய சொல்லி வைத்தேன், அரங்கத்து அரவணை பள்ளியானே. அதனால நமக்கு எப்பொழுதெல்லாம் ஞாபகம் இருக்கின்றதோ அப்பொழுதே இறைவனுடைய பெயரை சொல்லி அழைத்து செல்வதற்கு இடத்தையும் கூறிவிட்டால் அவன் மறக்காமல் நம்மை அவ்வாறே ஏற்றுக்கொள்வான் என்பது இந்த செய்யுள். அப்ப 3வது வாசகம் என்ன சொல்கின்றது என்றால், 2வது வாசகம் பார்த்தோம். அகம் ஒழித்து விட்டேனோ விதுரனை போல. அடுத்தது தேகத்தை விட்டேனோ ரிஷி பத்தினியை போல. உயிரை விட்டேனோ, உடலை விட்டேனோ அந்த ரிஷி பத்தினி, அந்த சிந்தையந்தியை போல அந்த தேகத்தை விட்டேனோ ரிஷி பத்தினியை போல என்பது அந்த அடுத்த வாசகம்.
4வது வாசகம். தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே. தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே. தசம்னா 10 முகங்களை உடையவன் ராவணன். ராவணனை செற்றேனோ, செற்றேனோங்கிறதுக்கு தமிழ்ல 2 பொருள் இருக்கு. 2 பொருளுக்கும் பொருத்தமான வழியிலே இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை பேசுகின்றார். அதுதான் ஆச்சரியம். தசமுகனை செற்றேனோ, செற்றேனோ என்றால் கோபமாக, வெறுத்து, துணிவாக பேசுதல் என்பது ஒரு பொருள். 2வது, செற்றேனோ என்றால் போரிட்டு வெற்றி பெற்றேனோ, கொன்று விட்டேனோ என்பது இன்னொரு பொருள். தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போல என்று ராமானுஜர் இந்த பெண்ணை பார்த்து, இதற்காக இந்த ஊரை விட்டு போகின்றாய்? எல்லோரும் இந்த ஊர் உள்ளே போகும் பொழுது நீ ஏன் ஊரை விட்டு விட்டு போகின்றாய் என்று கேட்க, ஐயா நான் என்ன செய்தேன்? நான் என்ன சீதா பிராட்டி? எங்க இப்ப ராமாயணத்தை வந்துட்டு பாருங்க, மகாபாரதம் இருந்தா, பாகவதம் இருந்தா, இப்ப அப்படியே ராமாயணத்துல, அதுவும் ராமாயணத்துல ரொம்ப நுணுக்கமான நிறைய பேருக்கு இது சரியா பிடிபட்டு வராது. ராமாயணத்துல ராவணனை யார் கொன்றார்கள் என்று சொன்னால், ராவணனை கொன்றது ராமர் தானே, அதுல என்ன சந்தேகம் என்று கேட்பார்கள். அப்படி இல்ல, செற்றேன என்றால் எதிர்த்து பேசியதுன்னு ஒரு பொருள், இன்னொரு பொருள் கொன்றேனே இல்ல. அப்ப தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போல என்று நம்முடைய திருக்கோளூர் பெண் பிள்ளை சாதிக்கும் பொழுது, அந்த ராமாயண கதையே சீதா பிராட்டி செய்தது தானே. சீதா பிராட்டி தானே ராவணனை செற்றால் என்றால் கோபமாக பேசி எதிர்த்து பேசினால் இன்னொரு பொருள், வென்றால், கொன்றால். அதனாலே தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போல என்று நான் அந்த மாதிரி ஒன்றும் செய்யவில்லையே. ராமாயணத்திலே ராவணனை கொலை கொள்ளவில்லையே, தோற்கடிக்கவில்லையே, அவன் தோற்று ஓடும் மாதிரி நான் ஒன்றும் பேசவில்லையே. அப்ப நான் இருந்து என்ன பிரயோஜனம்? அங்கே அந்த இடத்திலே இருந்தால் என்ன, இல்லாட்டினால் என்ன என்று தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே என்கின்றார். இந்த ராமாயணத்துக்கு இன்னொரு பொருள் இருக்கின்றது. கதை என்னன்னா, சிறை இருந்தால் ஏற்றம் சொல்லும். ராமாயணத்தினுடைய கதை எதை சொல்கின்றது இருந்தால் கேட்டால், சிறை இருந்தால் ஏற்றம் சொல்லும் கதை. சிறை இருந்தால்னா ராவணனாலே சிறைப்பிடிக்கப்பட்ட சீதையினுடைய பெருமையை கூறுகின்ற நூல். அப்ப சிறைப்பிடிக்கப்பட்டால் ஏதோ தற்செயலாகவோ இல்ல, இவங்க ராவணனும் லட்சுமணனும் கோட்டை விட்டதாலேயே சிறைபிடிக்கப்பட்டார்கள். ஆனால் அனுமனுடைய உதவியை வைத்துக் கொண்டு இவர்கள் சிறையிலிருந்து, அந்த அசோகவனத்திலிருந்து மீட்டார்கள் என்று ராமனையும் இலக்குவனையும் புகழ்வதற்கு பதிலாக இந்த பெண், திருக்கோளூர் பெண் பிள்ளை அப்படி இல்லை, சிறை இருந்தவளுடைய ஏற்றத்தை, பெருமையை சொல்வதுதான் ராமாயணத்தினுடைய கதை. இவர்கள் வந்தார்கள், சண்டை போட்டார்கள், இல்லைன்னு சொல்ல, ராவணனை தோற்கடித்தார்கள், கொலை செய்தார்கள், திரும்பி அழைத்து கொண்டு சென்றார்கள். அது ஒன்றும் அப்படி சிறப்பு இல்லை. எது பின்ன சிறப்பு என்றால், தசமுகனை செற்றால் அல்லவா அந்த பிராட்டி, கடுமையாக வைத்து தைரியமாக பேசி அங்கே இருந்து கொண்டு ஒரு புல்லை புடுங்கி தூக்கி போட்டு, அந்த புல்லுக்கு சமம் நீ என்று அந்த ஊர் அரசனை பார்த்து பேசினார் அல்லவா, அந்த பேச்சு அல்லவா அவருடைய பெருமையை பேசுகின்றது. தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போல. பின்பு அந்த 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 செல்லரிக்கின்ற அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டே தசமுகனை கொள்ளை இறக்கச் செய்தாலே அது அல்லவா பிராட்டியாரனுடைய பெருமை என்று சொல்லி, தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போல என்று சீதையை பற்றி கூறுகின்றார் அந்த 4வது வாசகத்திலே. சீதை 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 என்று இவள் சொல்கின்றாள் அல்லவா. அப்ப ராமன் இல்லையா அந்த கதையிலேன்னா இல்லைங்கிறார். என்ன எப்படி சீதை தன்னுடைய பெயரையே எல்லா இடத்திலையும் நிலைநாட்டினாள் அந்த கதையிலே என்றால், சுந்தர காண்டத்திலே அனுமன் தன் வாளிலே வைக்கப்பட்ட நெருப்பின் மூலம் இலங்கை முழுவதையும் எரித்துவிட்டு திரும்பி விடுகின்றான்.
இலங்கை முழுதும் எரிகின்றது. அந்த சமயத்திலே ராவணன் அங்கு இருப்பதற்கும் வெட்கப்பட்டு தேவேந்திரனுடைய இல்லத்திற்கு சென்று நாட்டிலே சென்று வசிக்க இலங்கை அந்த தேவதச்சனாலே சரி செய்யப்பட்டு மீண்டும் ராவணன் வந்து தன்னுடைய அரண்மனையிலே மந்திர ஆலோசனை செய்கின்றான். மன்னிக்கவும். அந்த மந்திர ஆலோசனையிலே முகமெல்லாம் அப்படியே வானல் சட்டையிலே மிளகை போட்ட மாதிரி அப்படியே சுடுகின்றது. ராவணனுக்கு பொங்கி எழுகின்றான், கோபத்துடன் கொக்கரிக்கின்றான். சபையில் இருப்பவர்களை பார்த்து, சுட்டது குரங்கு, இந்த நாட்டையே சுட்டு தீக்காடாக ஆக்கியது அந்த குரங்கு. இன்னும் ஆஞ்சநேயர், அனுமன் என்ற அதனுடைய முழு விவரங்களும் இவர்களுக்கு தெரியாது. ஒரு குரங்கு வந்து ஏதோ நம்மிடம் பேசியது, இந்த ஊரை எரித்தது, சென்று விட்டது என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சுட்டது குரங்கு, எரி சூறை ஆடிட கெட்டது கடிநகர். கடின பெரிய காவல் நிறைந்த அந்த நகரானது எரி சூறையாடிட, சூறையாடுன்னா அந்த 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 ஊரையே துவம்சம் செய்தது எது? அந்த ஆஞ்சநேயர் வைத்த நெருப்பு. சுட்டது குரங்கு, அந்த சுட்ட அந்த நெருப்பானது எரி சூறை ஆடிட கெட்டது கடிநகர், கிளையும் நண்பரும் பட்டனர். பட்டனர்னா இறந்தனர். யார் யாரெல்லாம் செத்து போயிட்டாங்க? கிளையும்னா உறவினர்கள், நண்பர்கள் எல்லோரும் அந்த நெருப்பிலே விழுந்து இறந்தனர். பரிபவம் பறந்தது, என்னுடைய மானக்கேடு உலகமெல்லாம் பறந்து விட்டது. பரிபவம் பறந்தது, எங்கனும் எல்லா திசைகளிலும் என்னுடைய மானக்கேடு பரவியது. இட்ட ஈ அரியணை இருந்தது என்னுடல். ஆனாலும் இந்த 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 சிம்மாசனத்தை மாத்திரம் நீங்கள் போட்டு வைத்திருக்கின்றீர்கள். இந்த என்னுடைய உடலானது அந்த சிம்மாசனத்திலே வெறுமனே இருக்கின்றது. என்ன பயன் என்று ராவணன் கேட்கின்றான். சுட்டது குரங்கு, எரி சூறையாடிட கெட்டது கடிநகர், கிளையும் நண்பரும் பட்டனர், பரிபவம் பறந்தது எங்கனும், இட்ட ஈ அரியணை இருந்தது என்னுடல். இந்த அரியணையிலே என்னுடைய உடலானது இருந்தது. இப்படி இருந்தால் என்ன, இறந்தால் என்ன? ஒரு குரங்கு இப்படி நம்மை பழி வாங்கி விட்டதே என்று மிக மிக வேதனைப்படுகின்றான் ராவணன். இங்க ஒரு ஸ்டாப், முக்கியமா கவனிச்சு பாருங்க. இந்த இதிலிருந்து இப்படிதான் முதலில் இந்த அனுமனை பார்த்து அனுமனுடைய செயல்களிலே இருக்கின்ற விபரீதங்களை உணர்கின்ற ராவணன் கடைசி வரை இந்த நம்முடைய தோல்விக்கும் இறப்புக்கும் உறவினர்களுடைய இறப்புக்கும் நாட்டினுடைய இழிவுக்கும் எல்லாவற்றுக்கும் இந்த குரங்கு மாதிரி சில இந்த குரங்குடன் வந்த நண்பர்களும் படை வீரர்களும் தான் காரணமே ஒழிய சீதை இந்த சீனுக்கே, இந்த காட்சிக்கே, இந்த காரணத்துக்கே வரவில்லை என்று கடைசி வரை நம்புகின்றனர். ஒரு இடத்துல கூட இந்த சீதையால் தானே இவ்வளவும் வந்தது என்று நினைக்கவில்லை. ஆனால் அந்த உண்மையை இலங்கையிலே ராவணனை தவிர அத்தனை பேரும் சரியாக புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால்தான் இந்த பெண் பிள்ளை சொன்னால், தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போல என்று. தசமுகனை செற்றது ராமன் என்று நினைத்திருந்தால் அவள் எப்படி எழுதியிருக்க வேண்டும் இந்த வாசகத்தை? தசமுகனை செற்றேனோ ராமனை போலன்னு சொல்லியிருக்கணும், ராகவனை போலன்னு சொல்லியிருக்கணும். ஆனா அவளுக்கு கிளியரா தெரியுது, இந்த ராவணனை அழித்தவள் சீதை என்பதனாலே தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே. ஏன்னா இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இந்த ராவணனும் அப்படிதான் நம்பினான். இந்த குரங்கு தான் நம்மை இப்படி பரிபாவத்திற்கு ஆளாக்கி விட்டது, நம்முடைய மானம் கப்பல் ஏறியதற்கு காரணமாகிவிட்டது என்று நினைக்கின்றான். ஆனால் அந்த ராமாயணத்தில் வருகின்ற ஒரு கதாபாத்திரமும் எவ்வளவு சுத்தமாக
இந்த தசமுகனை செற்றது பிராட்டியை தவிர அனுமன் கிடையாது, லட்சுமணன் கிடையாது, ராமன் கிடையாது என்பதை எவ்வளவு தெளிவாக சொல்கின்றார்கள் பாருங்க. அதுதான் இன்றைய இது கிளைமேக்ஸ். தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலேன். இந்த ராவணன் தன்னுடைய அமைச்சர்களை கூப்பிட்டு இவ்வாறு இந்த ஆஞ்சநேயர் இப்படி செய்துவிட்டு சென்று விட்டாரே, இந்த அரியணையிலே என்னுடைய உடம்பு மாத்திரம்தானே இருக்கின்றது, என்னுடைய மனம் இதில் இல்லையே, என்ன செய்வது, என்னுடைய 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 பரிபவம் எல்லாம் பறந்து விட்டதே என்று கேட்க, அப்போது வீடணன் எழுந்து சொல்கின்றார், அண்ணா, மீனுடை நெடுங்கடல் இலங்கை வேந்து என்பான், தானுடை நெடுந்தவம் தளர்ந்து சாய்வதோர் மானுடை மடந்தையால் என்னும் வாய்மொழி தேனுடை அலங்கலாய் இன்று தீர்ந்ததோ. தேனுடை அலங்கலாய், அலங்கல்னா மாலை, தேன் சொட்டுகின்ற மலர் மாலைகளை அணிந்தவனே, மீனுடை நெடுங்கடல், இந்த இலங்கையிலே யாரும் உள்ளே வராதபடி பெரிய கடல், பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் இருக்கின்ற கடல், மீனுடை நெடுங்கடல் இலங்கை வேந்து என்பான், இலங்கையினுடைய அரசன் என்பான், தானுடைய நெடுந்தவம் தளர்ந்து, நீ செய்த அந்த பெரிய தவங்களை எல்லாம் நீ உனக்கு உதவி செய்யும் என்று நினைக்காமல் தளர்ந்து சாய்வது ஓர் மானுடை மடந்தையால், இந்த நீ செய்த தவம் உன்னை காக்கப் போவதில்லை என்பதை நீ உணர்ந்து கொண்டு, ஏன் அவை காக்கப் போவதில்லை என்றால், நீ அது ஒரு மானுட மடந்தையால், ஒரு மனித பெண்ணாலே, சீதை என்ற மனித பெண்ணாலே அது அந்த உன்னை செய்த தவம் எல்லாம் உன்னை காப்பாற்ற போவதில்லை என்று என்னும் வாய்மொழி தேனுடைய அலங்கலாய் இன்று தீர்ந்ததோ. அவன் வாங்கின பல சாபங்களிலே ஒரு சாபமானது, நீ இவ்வளவு வரங்களை பெற்றிருந்தாலும் அவையெல்லாம் ஒரு மானிட பெண்ணிற்கு முன்னால் உன்னை காப்பாற்றாது என்று அன்று சொன்னார்களே, அது இன்று தீர்ந்ததோ, இன்று வந்து நம்மை உறுத்துகின்றதோ என்று வீடணன் ஆரம்பிக்கின்றான். கோநகர் முழுவதும் எனது கொற்றமும் சாணகி என்னும் பெயர் உலகின் தம்மனை ஆனவள் கற்பினால் வெந்தது அல்லது ஒரு வானரம் சுட்டது என்று உணர்தல் மாற்றியோ. கோநகர்னா இந்த பெரிய ராஜாவுடைய நகர் நம்முடைய இலங்கை. கோநகர் முழுவதும், ஒரு இடம் இல்லாம எல்லா அந்த நகரத்தினுடைய எல்லா பகுதிகளும் நினது கொற்றமும், உன்னுடைய புகழும், உன்னுடைய அரசாட்சியும், சாணகி என்னும் பெயர் உலகின் தம்மனை ஆனவர் கற்பினால் வெந்தது அல்லது. நீ சொன்னியே, இப்ப குரங்கு சுட்டது, அந்த சுட்டதுனால இலங்கை அழிந்து விட்டது, கருத்து விட்டது, வீணாகி போய்விட்டது என்று சொன்னையே, அப்படி இல்லையன்னா எல்லாம் எதனால போச்சு அப்படின்னா, சாணகி என்னும் பெயர், ஜானகின்னு ஒரு பெண்ணினுடைய பெயர் இருக்கே, உலகம் எல்லாவற்றுக்கும் அவள் தாயானவள், அப்பேற்பட்டவளுடைய கற்பினால் வெந்ததல்லது. அவள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, கடைபிடித்துக் கொண்டிருக்கின்ற கற்பினால் உன்னுடைய நாடு வெந்தது அல்லது ஓர் வானரம் சுட்டது என்று உணர்தல் மாற்றிய. போய் இப்பேற்பட்ட ஒரு நாட்டை, ஒரு அரசனையும் ஒரு குரங்கு சுட்டது என்று நினைக்காதே, அது மாற்றியோ. அது ஒரு சிறந்த ஒரு ஞானம் கிடையாது. சுட்டது அந்த ஜானகி என்னும் கற்புடையவளுடைய வாய்மொழிதான் நம்முடைய நாட்டை சுட்டது. விடல விஷ்ணன். தீயிடை குளித்த அத்தெய்வ கற்பினால், தீயிடை குளித்த அத்தெய்வ கற்பு யார்? இது வேதவதி ஒரு முறை இலங்கேஸ்வரன் கற்பழிக்க முயற்சி செய்கின்றான். அது சமயத்திலே அவள் அங்கிருந்து தப்பித்து வெளியே நெருப்பை மூட்டி அதிலே குதிக்கின்றாள். குதித்து தன்னுடைய உயிரை ஒடுகின்ற பொழுது தீயிடை குளித்த அத்தெய்வ கற்பினால், நெருப்படை குளித்த அந்த வேதவதி வாயிடை மொழிந்த சொல் மறுக்க வல்லாமோ. அவ ஒரு சொல் சொன்னான், நான் பின்னாலே சீதையாக உன்னுடைய இறப்புக்கு காரணமாக இருப்பேன்னு சொன்னான். அந்த வாயிடை மொழிந்த சொல், அவள் வாயிலே வந்த சொல்லானது மறுக்க வல்லாமோ, மறுக்க முடியுமோ. நோய் உனக்கு யான் என நுவன்றுளால், உனக்கு உனக்கு இறப்பு என்ற நோயை தருகின்றவள் நானாகத்தான் இருப்பேன். நோய் உனக்கு யான் என நுவன்றுள்ளால் அவள் ஆயவள் சீதை பண்டு அமுதில் தோன்றினாள். அந்த சீதை மூலம்தான் உனக்கு இறப்பு வரும்.
அந்த சீதை தான் நான். அவள் மகாலட்சுமியாக, அவள் வேறு யாரும் இல்லை. அமுதத்தை கடைந்த பொழுது, அந்த பார்க்கடலிலே அமுதத்திற்காக கடைந்த பொழுது தோன்றிய மகாலட்சுமி தான் அந்த சீதை என்று சொன்னாலே, அந்த அந்த அவள் மொழிந்த சொல்லை மறுக்க வல்லாமோ? அடுத்தது, இப்ப இது எல்லாமே வீடணன், ராவணன் தன்னுடைய அழிவுக்கும் இறப்புக்கும் இந்த வானரங்களும் படை வீரர்களும் தான் காரணம் என்று அவர்களை எப்படி பழி வாங்க வேண்டும் என்று இவர்களை கேட்டுக்கொண்டிருக்க, வீடணன் அழகாக அவர்களை விடுங்கள், இது எல்லாவற்றுக்கும் காரணம் சீதையும் சீதையின் கற்பும் அந்த வேதவதி இட்ட சாபமும் தான் என்று உண்மையை உணர்த்துகின்றான். ஆனால் ராவணனுக்கு அது ஏறவில்லை. அடுத்து ஸ்டேட்டஸ்ல இன்னும் கொஞ்சம் பெரிய ஆள் யாரு? வீடனன் சகோதரன் தான் இல்லைங்களே. ஆனா கும்பகர்ணன் சகோதரர்களின் இன்னும் பலம் நிறைந்த சகோதரன். அவன் சொல்கின்றான், அந்த அந்த கும்பகர்ணன் சொல்கின்றான், கும்பகர்ணனை தூங்க போய்விட்டான். எழுப்புகின்றார்கள். பெரிய அண்டா குண்டாலாம் போட்டு சத்தம் போட்டு அடிச்சு உடைச்சு 6 மாசம் தூங்குறவன 4வது மாசத்துல எழுப்புகின்றார்கள். எழுந்த உடனேயே நிலவரத்தை புரிந்து கொண்டு கேட்கின்றான், அண்ணா, ஆனதோ வெஞ்சமம், அழகில் கற்புடை ஜானகி துயர் இனம் தவிர்ந்தது இல்லையோ, வானமும் வையமும் வளர்ந்த வான்புகள் போனதோ, புகுந்ததோ பொன்றும் காலமே. பொன்றும்னா இறக்கம், இறக்க வருகின்ற காலம் நமக்கு நமக்கு புகுந்து விட்டதோ, புகுந்ததோ பொன்றும் காலமும், புகுந்ததோ இறக்கக்கூடிய காலம் புகுந்து விட்டதோங்கிறான். அப்ப தூங்குகிறப்ப தூங்கி முடித்தோடனே என்ன சொல்றான்? ஆனதோ வெஞ்சமம், அந்த மிக கோரமான கொடூரமான சண்டை நடக்க இருக்கின்றது, அது வந்து விட்டதோ. ஆனதோ வெஞ்சமம், அழகியில் கற்புடை ஜானகி துயர் இனம் தவிர்ந்தது இல்லையோ, அளவில்லாத கற்புடையவளாக இருக்கின்ற அந்த ஜானகியுடைய துயரம் இன்னும் போகவில்லையோ, வானமும் வையமும் வளர்ந்த வான்புகள் போனதோ. அண்ணா, நீ எப்பேற்பட்ட புகழை சேர்த்து வைத்துள்ளாய். வானம் பூராவுக்கும் உலகம் வையகம் பூராவுக்கும் உன்னுடைய புகழ் நிலைத்து இருந்ததே. வானமும் வையமும் வளர்ந்த வான் புகழ் போனதோ, இப்பொழுது நம்ம விட்டு போனதோ. போனதுக்கு பதிலா என்ன வந்தது? புகுந்ததோ பொன்றும் காலம், அதுக்கு பதிலா நாம் இறக்க வேண்டிய காலம் வந்து விட்டதோன்னா அப்படிங்கிற. அப்ப கூட அந்த அந்த அழகில் கற்புடை சாணகி துயர் இனம் தவிர்ந்தது இல்லையோ, அப்படி அவருடைய துயரத்தை நீ தவிர்க்காமல் இன்னும் நீ சிறையிலேயே வைத்திருந்தால் கண்டிப்பாக நாம் அழியத்தானே போகின்றோம் என்பது கும்பகர்ணனுடைய கருத்து. கிட்டியதோ செரு, செருன்னா சண்டை, கிட்டியதோ செரு, கிளர் பொன் சீதையை சுட்டியதோ, முன்னம் சொன்ன சொற்களால் திட்டியின் விடமன்ன கற்பின் செல்வியை விட்டில்லையோ, இது விதியின் வன்மையே. சொல்லி சொல்லி பார்க்கிறான் கும்பகர்ணன். கடைசியில பாத்தீங்கன்னா இது விதியினுடைய வலிமை, உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு ஃபேட். என்ன விதிங்கிறாரு? கிட்டியதோ செருன்னா சண்டைன்னு சொன்னேன், கிட்டியதோ செருன்னா சண்டை வந்து விட்டதோ, கிளர் பொன் சீதையை சுட்டியதோ, அந்த சண்டை எதனாலே வந்தது? கிளர் பொன் தங்கமாக மின்னுகின்ற அந்த சீதையை நோக்கி அந்த 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 சண்டை வருகின்றதோ, கிளர் பொன் சீதையை சுட்டியதோ, முன்னம் சொன்ன சொற்களால் திட்டியின், முன்னம் சொற்கள் என்ன? அந்த அந்த வேதவதி சொன்ன சாபத்தினாலே திட்டியின் விடமன்ன கற்பின் செல்வியை விட்டிலையோ. திட்டியின் விடம்னா பாம்புல திட்டி விடம்னா எல்லா பாம்புகளும் கடித்தால்தான் நாம் இறப்போம். இந்த திட்டி விடம்ங்கிறது அந்த பாம்புக்கு நம்ம கண்களாலே சீறினாலேயே மனிதன் இறந்து விடுவான். அப்படிப்பட்ட பயங்கரமான விடத்தை உடையது அந்த திட்டி விடம். அந்த மாதிரி சீதை இருக்கின்றால், திட்டியின் விடமன்ன கற்பின் செல்வியை, திட்டியின் விடம் மாதிரி இருக்கின்ற அந்த கற்பினுடைய செல்வியை விட்டிலையோ, நீ இன்னும் விடலையோ, பிடிச்சு வச்சிட்டு இருக்கியோ அந்த அசோகவனத்துல, யாடாடா இது விதியின் வன்மையே என்று முதலிலே விபீஷணன் சொல்ல, அடுத்தது கும்பகர்ணனும் சொல்கின்றான். சண்டை நடக்கின்றது. ஒரு நாள் சண்டையிலே அதிகாயன் இறந்து விடுகின்றான். அதிகாயன் என்பது அக்ஷயகுமாரனுக்கும் இந்திரஜித்துக்கும் இடையிலே இருக்கிற பையன். இந்த அதிகாயன், அக்ஷயகுமாரன் கடைசி பையன், அதிகாயன் 2வது பையன், இந்திரஜித் முதல் பையன்.
இந்த அதிகாயன் தானியமாலினுடைய மகன். சிறந்த அழகுடைய இரண்டாவது மனைவி ராவணனுக்கு இந்த தானியமாலினி. அதிகாயன் போரிலே இறந்ததை அவளிடம் சொல்ல தானியமாலினி வேகமாக ஓடி வருகின்றாள். தன்னுடைய மகன் அதிகாயன் அடிபட்டு இறந்து உடம்பெல்லாம் அம்பினாலே தைக்கப்பட்டு விழுந்து கிடக்கின்றான். பக்கத்திலே ராவணன் நின்று கொண்டிருக்கின்றான். இந்த 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 தானியமாலினி என்பவள் பெரும் பெரும் செல்வத்தை உடைய பெண். கம்பன் அவளை அறிமுகப்படுத்துகின்ற பொழுதே பிறர் அழுவதை பார்த்தும் அறியாதவள். அதாவது புத்தர் சொல்வாரு, புத்தரை பார்த்து பார்க்கிறப்ப அதுவரை உலகத்திலே வருத்தம் துன்பம் என்பது இல்லை, இருக்கின்றது என்பது தெரியாமல் இருந்த செல்வ செழிப்பு என்பர் புத்தரை. அதே மாதிரி பிறர் அழுவதை பார்த்தும் அறியாதவள். இதுவரை இன்னொருத்தவங்க அழுவாங்களா, அழுகை என்றாலே தெரியாது என்று நினைத்துக் கொண்டிருந்த அந்த தானியமாலினி தன்னுடைய மகன் அதிகாயன் அடிபட்டு இறந்து கிடப்பதை பார்த்து எதற்கு அருகே நின்று கொண்டிருந்த ராவணனை பார்த்து, மாட்டாயோ இக்காலம் வல்லார் வழி தீர்க்க, இக்காலம் வல்லோர் வழி தீர்க்க மாட்டாயோ. இப்ப நம்முடைய எதிரிகள் எல்லாம் இப்படி நம்முடைய சொந்தக்காரங்களையும் மகன்களையும் படை வீரர்களையும் கொன்று கொண்டிருக்கின்றார்களே, அவருடைய வலியை, அவருடைய வன்மையை, அவருடைய வீரத்தை நீ தீர்க்க மாட்டாயோன்னா அவருடைய வீரத்தை நீ ஒழிக்க மாட்டாயோ. மாட்டாயோ இக்காலம் வல்லார் வழி தீர்க்க, மீட்டாயோ வீரம், உன்னுடைய வீரம் இப்ப இழந்து விட்டதே, அதை நீ மீட்க மாட்டாயோ. மெலிந்தாயோ தோல் ஆற்றல், உன்னுடைய தோல் வலிமை மெலிந்து போய்விட்டதோ. கேட்டாய் உணர்ந்திலையோ என் உரையும் கேளாயோ. நான் இவ்வளவு சொல்றேனே, அந்த 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 நான் சொன்னதெல்லாம் உனக்கு காதலியே இல்லையா? என் உரையும் கேளாயோ, கேட்டும் உணர்ந்திலையோ. இல்ல நீ பேசுனதெல்லாம் கேட்டேன், ஆனா நான் ஏத்துக்கல, புரிஞ்சுக்கல. கேட்டாய் உணர்ந்திலையோ. காட்டாயோ என்னுடைய கண்மணியை காட்டாயோ. இப்படி தரையில விழுந்து கிடக்கின்றானே உயிர் இல்லாமல், அந்த உயிர் அவனுக்கு எப்பொழுது உயிரை ஊட்டி எனக்கு நீ காட்டுவாய் என்று கதறுகின்றார். மாட்டாயோ இக்காலம் வல்லோர் வழி தீர்க்க, மீட்டாயோ வீரம், மெலிந்தாயோ தோல் ஆற்றல், கேட்டாய் உணர்ந்திலையோ என் உரையும் கேளாயோ, காட்டாயோ என்னுடைய கண்மணியை காட்டாயோ. இவ்வளவு கேள்வி கேட்கிறான். ஆனா கல்ல மண்ணுல பிடிச்சு வச்ச சிலை மாதிரி ராவணன் ஒண்ணுக்கும் பதில் பதில் சொல்லுவான், ஒண்ணுக்கும் பதில் சொல்ல முடியாமல் நிற்கின்றான். பதில் ஏதும் வராத காரணத்தினாலே அந்த 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 தானியமாலினி தொடர்கின்றாள். கடைசியா கேட்கிறான், ஏதையா சிந்தித்து இருக்கின்றாய், இன்னும் என்ன பெரிய சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றாய்? ஏதையா சிந்தித்து இருக்கின்றாய், எண்ணிறந்த கோதையார் வேல் அரக்கர் பட்டாரை கூட கூவாயோ. எண்ணிறந்த கோதையார் வேலரக்கர் பட்டாரை கூவாயோ. கணக்கற்ற இந்த இந்த வேல்களை கையில வைத்துக் கொண்டு நம்முடைய வீரர்கள் வந்தார்களே படைக்கு, சண்டைக்கு, எல்லாம் இறந்து விட்டார்களே. அந்த பட்டாருன்னா இறந்து விட்டவர்கள், அந்த இறந்து விட்டவர்கள் எல்லாரையும் நீ கூவி உயிருடன் கூட்டுவாயோ. அப்படி இல்லைன்னா அவனால சண்டை போடுறதுக்கு ஆள் இல்லையே, இப்ப கூவாயோ. பேதையாய் காமம் பிடித்தார் பிழைப்பாரோ. தெரியாம இவ்வளவு உனக்கு சொல்லிட்டேன், உனக்கு இதெல்லாம் மனசுல ஏறாது. ஏன் தெரியுமா? பேதையார், அறிவில்லாதவர்கள், காமம் பிடித்தார் பிழைப்பாரோ. காமம் பயப்பட்டு நிற்கின்றவர்கள் பிழைக்க மாட்டார்கள், இறந்தே போவார்கள். பேதையாய் காமம் பிடித்தார் பிழைப்பாரோ. சீதையால் இன்னம் வருவ சிலவேயோ. இல்ல மிக பல என்றபடி, அதாவது சீதையால் இன்னும் வருவ சிலவேயோ. எல்லாம் போயிட்டு இப்ப இவ்வளவு மாத்திரமா? சீதையால இந்த ஒரு 2-3 செயல்கள் தான் நடக்க போதா? இல்ல, இன்னும் பல செயல்கள் சீதையாலே நடக்க போகின்றன என்று தானியமாலினி சுத்தமாக கரெக்டாக சொல்லுகின்றாள். எல்லாம் சீதையால் தான் நடக்கின்றது என்று. ஆனால் எதனாலேயோ அந்த அந்த ராவணனுக்கு அது தெரியவில்லை. நான்முகனை செற்றேனோ பிராட்டியை போல என்று, தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலன்னு அந்த தசமுகனை சாவதற்கு அந்த பிராட்டி தானே காரணமாக இருந்தால். ஆனால் அந்த ராவணன், அனுமனும், கட்சி மாறிய தன்னுடைய சகோதரன் விபீஷ்ணனும் என்று பலர்தான் காரணமே ஒழிய சீதை காரணமில்லை என்று கடைசி வரை அவன் நினைத்தே பார்க்கவில்லை. கடைசியாக இறந்துபட்டான். அவனுடைய மனைவி
முதல் மனைவி மண்டோதரியை ஒப்பாரி வைக்கின்றாள். அவளும் சரியாக சொல்லுகின்றாள், நீ இப்பொழுது இறந்து விட்டாய், நீ இறந்ததற்கு காரணம், நீ செற்றதற்கு காரணம் அந்த சீதை தானே, தசமுகனை பிராட்டியை போல என்று அந்த தசமுகனை கொன்றது அந்த பிராட்டியை தவிர ராமனோ ஆஞ்சநேயரோ அல்லது ஒற்று செய்து கட்சி மாறி ஒற்று சொன்ன உன்னுடைய சகோதரன் விபீஷணனோ வேறு யாரும் கிடையாது என்று அந்த மண்டோதரி சொல்கின்றாள். அவ என்ன சொல்றா பாருங்க, உண்ணாதே உயிர் உண்ணாது ஒரு நெஞ்சு சாணகி என்னும் பெரு நஞ்சு, சாணகி என்னும் பெரும் நெஞ்சு, அந்த சீதை என்னும் பெரு நஞ்சு உன்னை கண்ணாலே நோக்கியவே போக்கியதே உயிர். அந்த அந்த பெரு நஞ்சு அந்த திட்டி விடன்னு சொன்னல, கண்ணால பார்த்தாலே போதும் ஒருத்தவனை கொன்று விடும். அது தெரியாம நீ கிட்ட போய் தீண்டிட்டிய, கையால தீண்டிட்டிய, கண்ணாலே நோக்கியவே போக்கியதே உயிர், நீயும் களப்பட்டாயே, களத்திலே இப்படி விழுந்து உயிரை விட்டாயே, என்னாதேன் எண்ணிய சொல் என்று இனித்தான் எண்ணுதியோ. இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் நீ நினைச்சு பார்க்கல, இப்ப உயிர் போய் மண்ணில கிடைக்கின்ற பொழுதுதான் நீ நினைச்சு பார்க்க போறிய. இன்று இனித்தான் எண்ணுதியோ, எண்ணில் ஆற்றல் அண்ணாவோ அண்ணாவோ அசுரர்கள் தம் பிரளயமே அமரர் கூற்று. எந்த எண்ணில் ஆற்றல்னா எப்படி என்ன நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஆற்றல் உடையவனாக இருந்தாயே, அண்ணாவோ அண்ணாவோ அசுரர்கள் தம் பிரளயமே, அசுரர்களுக்கு நீ பிரளயம் மாதிரி இருந்தாயே, அமரர் கூற்று, அமரர்கள்னா தேவர்கள், தேவர்கள் எல்லோருக்கும் நீ எமனாக இருந்தாயே, இப்படி ஆகிவிட்டாயே என்று ஆரம்பிக்கின்றாள். அன்று எரியில் விழு வேதவதி இவள்கான் உலகுக்கு ஓர் அன்னை என்று குன்றனே நெடுந்தோளாய் கூறினேன். மண்டோதரி உண்மையா சொல்லியிருக்கிறார். அன்று எரியில் விழு வேதவதி, நீ கற்பழிக்க முயற்சி செய்த பொழுது அந்த நெருப்பில விழுந்து ஒரு பெண் உயிரை விட்டாலே அந்த வேதவதி, அந்த இவள் கான், இந்த சீதை தான் அந்த பெண் என்று குன்று அணைய நெடுந்தோளாய் கூறினேன். அது மனத்துள் கொள்ளாதே, அது மனத்துள் கொள்ளாதே போய் உந்தனது குலமடங்க உறுத்து அமரில் படக்கண்டும் உறவு ஆகாதே, ஒன்றினையே ராகவந்தன் புயவழியை இன்று அறிந்து போயினாயோ. சரியான ஒரு சொல்ற பாருங்க. அன்று எரியில் விழு வேதவதி இவள்கான் உலகுக்கு ஒரு அன்னை என்று குன்றணைய நெடுந்தோளாய், குன்று அணைய நெடுந்தோளாய்னா குன்று மாதிரி பெரிய தோள்களுடைய ராவணனே கூறினேன், உனக்கு சொன்னா, ஆனால் அதை மனத்துள் கொள்ளாதே, அதை மனத்துள் கொள்ளாதேன்னா அதை மனசுல வச்சுக்காம ஏத்துக்காம போய் உந்தனது குலம் அடங்க, உன் குலத்துல இருக்கவங்க அத்தனை பேரும் செத்து போக, உறுத்து சண்டை போட்டு அமரில் படக்கண்டும், அமரில்னா போரிலே கீழே விழுந்து உயிரை விட கண்டும் உறவு ஆகாது. இவ்வளவு பேர் செத்து போனாங்க, இந்திரஜித்துல இருந்து என் தானியமாலினுடைய மகன் வரைக்கும் அத்தனை பேரும் சகோதரர்கள் செத்து போனதை தெரிஞ்சுக்கிட்டு அப்பயே சமாதானமாயி அவனிடம் உறவு கொள்வதற்கு பதிலாக உறவு ஆகாதே நீயும் சென்று போரிலே பொன்றினையே இறந்தாயே, ராகவந்தன் புயவழியை இன்று அறிந்து போயினாயோ. இதனால எதுக்கோசரம் தொடர்ந்து சண்டை போட்ட அப்படின்னா அவனுடைய புய வலிமை எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு இறந்தால்தான் தெரிந்து கொள்ள முடியும் என்றால் இறந்து தெரிந்து கொண்டு போயினாயோ. கடைசி பாட்டு பாருங்க. வெள்ளிருக்கன் சடைமுடியான் வெற்படுத்த திருமேனி மேலும் கீழும் எல்லிருக்கும் இடமின்றி உயிரிருக்கும் இடம் நாடி இழைத்தவாரோ. வெள்ளெருக்கம் சடைமுடியான சிவபெருமான், எருக்கம் பூவை சடையிலே வைத்திருக்கின்ற இறைவன், வெள்ளெருக்கம் சடைமுடியான் வெற்படுத்த, வெற்புன்னா மலை, சிவபெருமானுடைய மலை கைலாயம், அந்த கைலாய மலையை நீ தூக்கினாயே, வெற்படுத்த திருமேனி மேலும் கீழும் அந்த உடம்பு பூரா எல்லிருக்கும் இடமின்றி உயிரிருக்கும் இடம் நாடி இழைத்தவாரோ. செத்த பிறகு எள்ளும் தள்ளியும் போடுறாங்கல்ல, அந்த மாதிரி அந்த உடம்பு எல்லாம் எள்ளு தொலைச்சு எள்ளு போட்ட உள்ளே ஒழுகின்ற அளவுக்கு இடமில்லாமல் பொத்தல் போட்ட இருக்கும் இடமின்றி, இறந்தா எல்லாருக்கும் எள்ளு போடுவாங்கல்ல, அது கூட ராவனுடைய உடம்புல போட முடியல, எல்லாம் கீழே உழுதான். இருக்கும் இடமின்றி உயிர் இருக்கும் இடம் நாடி இழைத்தவாரோ. கல்லிருக்கும் மலர்கூந்தல் சாணகிய மனச்சிறையில் கறந்த காதல்ல மறைத்து வைத்திருந்த காதல், கல்லிருக்கும் மலர்கூந்தல் தேன் வழியும் மலரை அணிந்திருக்கின்ற கூந்தலை உடைய சாணகியை மனச்சிறையில் நீ மனசிலே சிறை வைத்தாயே, கலந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி, அந்த நீ இறந்தாலும் அந்த சீதை மேல் வைத்திருக்கின்ற காதல் உன்னுடைய நெஞ்சுக்குள்ளே இருக்கும் என்று நினைத்து உள்ளிருக்கும் என கருதி உடல் புகுந்து தடவியதோ.
உன்னுடைய உடலிலே புகுந்து அந்த 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 ராமன் என்ற ஒருவனுடைய அம்பானது தடவியதோ, அதனால்தான் இவ்வளவு உன்னுடைய உடம்பெல்லாம் இவ்வளவு பொத்தலோ என்று கல்லிருக்கும் மலர்கூந்தல் சாணகியை மனச்சிறையில் கலந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி உடல் புகுந்து தடவியதோ ஒருவனுடைய வாலின்னா அம்பு. இப்படி நீ நீ இறந்ததற்கு உன்னுடைய உடம்பிலே இப்படி எள்ளு போடுகின்ற அளவுக்கு கூட இடமில்லாமல் பொத்தல் போட்டு பார்த்தது அந்த அந்த ராமனுடைய அம்புக்கு காரணம் நீ நீ மறைத்து வைத்திருந்த அந்த சீதையினுடைய காதல் உன்னுடைய மனதிலே இருந்திருக்குமோ என்று சீதையினுடைய எண்ணமே உன்னுடைய இறப்புக்கு காரணமாகிவிட்டது. அப்படிப்பட்ட சீதையானால் நான் இருந்தால் என்ன ஐயா, இறந்தால் என்ன ராமானுஜரே, சாமியே, முனிவரே, பெரியவரே, அவ்வாறு நான் நான் ஒன்றுமே செய்யவில்லையே என்று தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போல என்ற ராமாயண கதையை சுருக்கமாக அந்த அந்த 3 வார்த்தைகளை சொல்லி காட்டுகின்றால் எப்படி இருக்கு பாரு. தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே. அந்த அந்த என்டையர் நம்ம அந்த ராமாயணத்திற்கு ஒரு நியூ டைமென்ஷன். ராவணனுடைய இறப்புக்கு காரணம் தசமுகன் தான், தசமுகனுடைய இறப்புக்கு காரணம் சீதை தான் என்பதை ராவணனை தவிர எல்லோருமே அறிந்திருக்கின்றார்களே என்பதை காட்டி தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போல என்ற 4வது வாசகத்தை முடிக்கின்றார். அப்ப இன்னைக்கு நம்ம பார்த்தது மொத்தம் 4 வாசகங்கள். 1, அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரை போல, அகமொழித்து விட்டேனோ விதுரனை போல, தேகத்தை விட்டேனோ ரிஷி பத்னியை போல. ரிஷி பத்னி அந்த சிந்தையந்தி. 4, தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போல என்று என்று சொல்லி 4 வாசகங்களை அந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்லியதை சிந்தித்து மற்ற ரகசியங்களை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைகளிலே தொடர்ந்து சிந்திப்போம் என்று சொல்லி, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திரு சாய்ராமன் அவர்களுடைய மகாபாரதத்திலே காலம் கடந்த சுய பரிசோதனை என்ற திருதராஷனை சிந்திக்க உள்ளோம் என்று சொல்லி வந்து கேட்டமைக்கு நன்றி பாராட்டி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நல்லா இருந்தது, 4ம் நல்லா இருந்தது. பட் அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அகம் ஒழித்து விட்டோனும் விதுரரை போல. விதுரர் எப்படி பிறந்தாரு, எப்படி வளர்ந்தாரு, எப்படி அவ்வளவு தூய மனசோடு இருந்தாருன்றது ரொம்ப நல்லா விளக்குனீங்க. விதுரரை பத்தி எவ்வளவு எனக்கு தெரியாது, இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவரை பத்தி. அந்த அந்த வாசகம் சொன்னது ரொம்ப பொருத்தமா இருக்கு சார். எல்லாரும் அகம்பாவமே கொஞ்சம் கூட இல்லாத. ஆமா ஆமா, கொஞ்சம் கூட இல்லாத. அகம் ஒழித்து விட்டேனோ ஆமா, ஒழித்தே விட்டேனோ. ரொம்ப சிறப்பா இருந்தது சார் அது. நன்றி. 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 ஐயா மாலை வணக்கம். வணக்கம் சாய்ராம். யாராவது கருத்து சொல்லுவாங்கன்னு காத்துட்டு இருந்தேன். சரி, ஒரு லாங் கேப் இருக்கே, நம்ம பேசலாமே, அண்ணா பேசுவாருன்னு காத்துட்டு இருந்தேன். ஆமா, இப்போ ரொம்ப அற்புதமா இருந்தது. முதல் வார சிந்தனை அக்ரூரை பத்தியே நம்ம முழு சிந்தனையும் போச்சு. இந்த ட்ரிப்பு 3 விஷயம் கவர் பண்ணதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கு நான் முதல்ல என்ன நினைச்சேன், இந்த அகமொழித்து விட்டேனோ அக்ரூரை அகமொழித்து விட்டேனோ அப்படின்னு சொல்லும் போது விதுரரை போலன்றதுல நான் என்ன யோசனை பண்ணேன் அப்படின்னாக்க, என்னுடைய பார்வையில அப்கோர்ஸ் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, விதுரர் தன்னுடைய அகத்தை கிருஷ்ணனுக்காக காட்டி விட்டார், தன்னுடைய வீட்டை கிருஷ்ணனுக்காக காட்டி விட்டார். இதுதான் பிரைமரியா தன்னிலையில அந்த பெண் விதுரனுக்குள்ள நின்று சொன்ன ஒரு விஷயமா. ஆனா நம்ம கொஞ்சம் மாறுபட்டு சிந்திக்கிறோம் அப்படிங்கறதுனால எனக்கு தோணுன விஷயம் என்ன அப்படின்னாக்க, அகம் ஒழித்து விட்டேனோ, அந்த விதுரர் யாருடைய அகத்தை எல்லாம் அவர் ஒழிச்சார் அப்படிங்கறதுதான் இந்த இடத்துல பார்க்க வேண்டிய ஒரு எண்ணமும் மனசுல வருது இல்லையா. துரியோதனுடைய மனத்தை அகத்தை, அகம் அப்படின்றது அகங்காரம்னு நம்ம வச்சுக்கலாம் இல்லையா. துரியோதனுடைய அகங்காரத்தை அவர் ஒழித்து விட்டார், கரெக்டா. அது ஒண்ணு.
ம், மன்னன் திருதராஷ்டிரனுடைய அகத்தையும் கூட ஒரு ஒளித்தே விட்டார். ம், ஆனா ம், அவர் அவர் முயற்சி பண்ணாரு. ம், அவர் எல்லாத்தையும் பண்ணாரு. ம், ஆனாலும் அவர்களுடைய சிந்தைக்குள்ள வேற ஏதோ சிந்தனை வந்து புகுந்தது ம், அப்படிங்கிறது வந்து மறுக்க முடியாத உண்மை. ம், ஆனா இத ம், வந்து ஒரே அந்த விதுரன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து ஜென்ரலா வந்து அகமொழித்து விட்டானோ விதுரரை போல அப்படிங்கிறது கிருஷ்ணனுக்காக மட்டும் ஒரு டெடிகேட்டட் பக்தி பூர்வமா சொல்லலாம் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட பொலிட்டிக்கலா பார்க்கும்போது விதுரர் வந்து நிறைய விஷயங்கள் பண்றாரு இல்லையா? ஆமா. அதையும் சேர்த்து ஒரு சிந்தனை இன்னைக்கு வரும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எண்ணமா இருந்தது. 1 ஹவர் இன்னைக்கு போயிடும் அப்படின்னு தான் நினைச்சேன் நானு. சரி, சரி, ஆமா. சரி. ஆமா. அது அஃப்கோர்ஸ் சிந்தையந்தி பத்தின அந்த கதை ஒண்ணு சொன்னீங்க. ஒரு இறைவனுக்கு வந்து ஒரு உணவு குடுக்க முடியல அப்படின்னாக்கா, நம்ம இருந்து என்ன பயன்? அப்படின்னு ஏ சொல்லிட்டு அந்த பெண் தன்னுடைய உயிரை விடக்கூடிய அந்த நிலை. அதாவது பரிபூர்ண சரணாகதி. அப்படி ம், இல்லைனாக்கா தன்னையே தான் அவிதாக்கி இறைவனுக்கு கொடுத்த ஒரு விஷயம். ம். அது நீங்க போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த பக்த விலோசனத்துக்குள்ள. இந்த இடம் எனக்கு நினைவுல இல்ல. அதான் நான் நீங்க சொல்லும்போதே சங்கல்பம் தான் பண்ணிட்டேன். சரி. மதுரா பல தடவ போயிருக்கிறேன். அஹ், இந்த பேர்ல நான் அத பார்த்த ஞாபகம் எனக்கு இல்ல. நெறைய இடம் மதுரால பார்த்தேன். சின்ன ஆனா கட்டடம் இத பார்க்கணும். சின்ன கட்டடம் ஒண்ணு இருக்குன்னு சொல்றாங்க அந்த இதுக்கு, அந்த ஆ, நிகழ்ச்சி. ம், ஆ நெறைய இருக்கு. ஆனா ம். எனக்கு இதுதான் அதுவா அப்படிங்கிறது எனக்கு இப்ப நினைவுல இல்ல. சரி, ஆனா சரி. போன முறை நம்ம சொல்லும்போது அக்ரூர் கால் வச்ச உடனே அந்த மண்ல புரண்டார் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ஆமா. ஆனந்தமா அனுபவிச்சோம். அங்கே இன்னும் கூட நடக்குது. அந்த ம், இடத்துல இருந்து அந்த மண் அள்ளி வாயில போட்டா இன்னும் கூட தித்திப்பா இருக்கு. ம். நானும் அந்த மண் தின்னுட்டு வந்தேன் அந்த இடத்துல. சரி, சரி, அது சரி. ஒரு மகிழ்ச்சி. ம், ம், 2வது வரி. 3வது வரியில அந்த சிந்தையந்தி பத்தி சொல்லும்போது, ம், ஒருவன் வந்து ஒரு விதி மீறல் கூட இறைவனுக்கு எதிராய் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வைஷ்ணவத்துல ஒரு அழகான ஒரு கதை ஒண்ணு சொல்றாங்க இல்லையா? ம், இவன் வந்து டெடிகேட்டடா அவன் வந்து போயிட்டான். ம், கணவனை மீறி இறைவனுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு பெண், ம், உத்தமி அப்படின்னு சொல்லிட்டு இவள் போற்றுகிறாள் அப்படின்னு சொல்லியாச்சுனாக்க, ம், கண்ணனுக்கும் மணிக்கும் உண்டான அந்த ஒப்பந்தம் அதெல்லாம் மனசுக்குள்ள வந்துட்டு போச்சு. ம், என்ன ம், அப்படின்னாக்க, ம், கண்ணன் வந்து மணியோட ஒரு ஒப்பந்தம் ஒண்ணு போட்டுக்கிறாரு. ம், நீ என்னைய காட்டிக்க கூடாது. ம், அதனால தான் எல்லா இடத்துலயும் மணி கட்டி வச்சிருக்கிறாங்க ம், அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப வைஷ்ணவத்துல எல்லாம் அனுபவிச்சு சொல்லக்கூடிய அந்த கதை தான். ம், கண்ணன் உள்ள வரும்போது மணிய பார்த்தாராம். மணி சொல்லிச்சா நான் அடிக்க மாட்டேன் அப்படின்னு. பானம் மேல ஏறி பானைய தொட்டாராம். மணி சொல்லிச்சா நான் அடிக்க மாட்டேன் அப்படின்னாராம். ம், பானம் மூடிய திறந்தாராம். அடிக்க மாட்டேன் அப்படின்னுதான். கையில வெண்ணெய் எடுத்தாராம். அடிக்க மாட்டேன் நீ தைரியமா இரு அப்படின்னதாம். இவர் வாயில வெண்ணெய் வச்சாராம். கணக்கணன்னு அடிச்சாராம். அப்ப ம், கிருஷ்ணன் கேட்டாராம். விதிய மீறிட்டியா? ஒப்பந்தத்த மீறிட்டியா? அப்படின்னாராம். என்னோட பிறவி பயன் நான் மணியா பொறந்ததுக்கு அர்த்தமே நிவேதனம் பண்ணும்போது மணி அடிக்கணும், சத்தம் எழுப்பணும் தானே கிருஷ்ணா. இப்ப கூட நான் மணி அடிக்கலன்னாக்கா அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டதாம். அந்த ம், மணி அப்படி ஒரு அழகா சொல்லுவாங்க. அந்த ம், மாதிரி ம், கிருஷ்ணனுக்கு தன்னைத்தான் அர்ப்பணம் பண்ணிக்கொள்ளனாக்க இந்த உசுர் அப்படிங்கிறது இருந்து என்ன பயன்? ம், அப்படின்ற அந்த செய்தி ரொம்ப அற்புதமான செய்தி. ம். அஃப்கோர்ஸ் அதுக்கு அடுத்தபடியா நீங்க சொன்ன அந்த 4வது வார்த்தை, "தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே" ஆமா. அப்படிங்கிறதுக்கு. அந்த ம், செற்றேனோங்கிறதுக்கு 2 விதமான விளக்கங்களும் நீங்க குடுத்தீங்க. ஒண்ணு ம். வென்றுறது. செற்றேனோ அப்படிங்கிறது வந்து இகழ்ந்து பேசுதல் அப்படின்றது கூட ஒண்ணு சொல்றாங்க இல்லையா? வால்மீகியினுடைய புல்லு நிகழ்ச்சி அது. அதான் சொல்றேன். இகழ்ந்து பேசுதல். அந்த புல்லம் நீங்க லைட்டா டச் பண்ணீங்க. நான் நினைச்சேன் அநேகமா அந்த 15, 16 விதமான டிஸ்கஷன்ஸ் இன்னைக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தேன் நானு. இன்னொரு 1/2 அஃப்கோர்ஸ். மணிக்குள்ள சொல்லல. ஆமாமா. ஆமா. அத மீறி மிச்சம் எல்லாம் கம்பேரிசனோட வந்து தானியமாலினியுடைய புலம்பல் வரைக்கும். அந்த தானியமாலினியுடைய இன்ட்ரோடக்ஷன் வந்து இட் வாஸ் ஓ சோ குட். வித் ம், ஃபர்ஸ்ட் கம்பேரிசன் ஆஃப் புத்தா பண்ணது ம், வந்து ரொம்ப அற்புதமா இருந்தது. அந்த ம், நிகழ்வை நேரா பார்க்குற மாதிரி ஒரு ஒரு பாவம் இன்னைக்கு. ம், ம், அஃப்கோர்ஸ் எத்தனையோ கேரக்டர் பல தடவ சிந்திச்சு பார்த்திருந்தாலும், ம், இந்த அந்த பிராட்டிக்கு ஏற்றம் கொடுக்கக்கூடிய அந்த சொல்லை இந்த பெண்மணி சொன்னது. அஃப்கோர்ஸ் ம், 1000 பேர் 1000 காரணங்கள் இல்லையா? ம். என் ஓ, அழிவுக்கு நானே காரணம்னு ராவணனே சொன்னாலும் கூட, ம், அதுக்கு காரணம் இவள் தான் அப்படின்னு அறுதிட்டு கூறக்கூடிய அந்த அற்புதமான ம், வார்த்தைகள். ரொம்ப அற்புதமான நிகழ்வையா இன்னைக்கு. ம். இன்னும் நெறைய சொல்லலாம். நீங்க சொன்ன ஒவ்வொரு வெள்ளருக்கும் ஜனமேனி அப்படின்றத ஆரம்பிச்சு நம்ம பேசுறது அப்படின்னாக்க, ம், கடவியதோ ஒருவன் வாழின்னு அதில நம்ம எடுத்துட்டு போனோம் அப்படின்னாக்க, ம், இன்னும் நெறையா பேசலாம். அந்த ஒரு பர்ட்டிகுலர் ரெஃபரன்ஸ்க்கு. ம். பட் தட்ஸ் ஓகே. இனிமே அடுத்த வார சிந்தனைக்கு ஆவலுடன் காத்திருப்போம் அப்படின்னு சொல்லி இதோட நிறைவு பண்ணிக்கிறேன்யா. நன்றி, அற்புதமான மாலை என்று. ஆமா. நன்றி, நன்றி. நன்றி. ஒரு வணக்கம் கேக்குதா? கேக்குது ஐயா. சரி. அவரு சிறந்த முறை நிறைய விளக்கம் கொடுத்துட்டாரு. அகம் ஒழித்து விட்டேனோ
ம். அடுத்தது அந்த பெண் சிந்தையந்தி அந்த நிகழ்வுல நம்மாழ்வார் பாடல் எனக்கு அத்வைதத்தை உணர்த்தியது போல இருந்தது. ம். ம். அதாவது நீதான் உன்னோடதான் இல்லாங்கும் போது நாமும் பகவானுடைய சொத்துன்னு தான் வைணவம் சொல்கிறது. ஆமா. அந்த வகையில நான் ரொம்ப போகல, ரொம்ப ம். சிறப்பா இருந்தது உங்களுடைய உரை. ம். இந்த செற்றேனோ பிராட்டியை போல் ம். அந்த வரியில ம். இலங்கைக்கு நெருப்பு வச்செல்லாம் பட்டு ஆஞ்சநேயர் சொல்றான், ம். சீதையை வந்து நீ என்னுடைய தோல்ல உட்காந்துக்கு நான் தூக்கி கொண்டு வந்து விட்டுறேன்னு. ம். அப்ப சொல்றா, அப்படி அவன் தான் தூக்கிட்டு இருந்தான், நான் பைத்தியார்த்தனம் பண்ணான்னா திரும்ப நானும் அந்த மாதிரி பைத்தியாரம் போனேன்னா என்னுடைய கணவனுடைய வில்லின் ஆற்றலுக்கு என்னடா மகிமை இருக்கு, நான் நினைச்சா அவன் அழிச்சிட மாட்டேனான்னு அவன் இன்டெரக்டா சொல்றான். ஆமா. சொல்லும் போது அவன் சங்கல்பத்தை அவன் பண்ணிட்டான், கருவியா இருந்த ராமன் செய்தானே தவிர ம். அந்த செய்தி ஏற்கனவே அவளால் முடிக்கப்பட்டு விட்டது. சிந்தனையில் முதல்ல இச்சாசக்தியாக இருந்து சிந்தனையிலே அந்த செயலை முடிப்பது என்று ஒரு உறுதி எடுத்துக்கொண்டு விட்டாள் சீதை. ஆனால் செயல்படுத்தும் காரியத்தை மட்டும்தான் ராமனுக்கு கொடுத்தா. ம். இப்போ இங்க இன்னொரு விஷயத்த சொல்ல கொஞ்சம் சுவாரஸ்யத்துக்காக சொல்ல நினைக்கிறேன். ம். நம்முடைய தர்மத்தில் ஏதாவது ஒரு காரியம் செய்வதா இருந்தால் கணவன் கருவியை தவிர கணவனுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. இஸ் நாட் எலிஜிபிள் டு டூ எனி கர்மா வித்தவுட் இஸ் வைஃப் சப்போர்ட். ம். ஒரு சங்கல்பம் செய்துக்கிறோம், கல்யாணமோ ஒரு கிரகப்பிரவேசமோ வேறு எந்த காரியம் செய்தாலும் மனைவி வந்து தர்பையை கொடுத்து நம்ம இடம்பக்கத்தில் இருந்து தோளில் தொடும்படி சொல்வார்கள் வைதிகர்கள். ம். அதாவது the power is distributed from his wife to his shoulder. அவனுடைய தோளிலே அவனுடைய வலது கையில அவன் அந்த கர்மா வச்சுக்கிறதுக்கான அதிகாரத்தை கொடுக்கிறது. அந்த மாதிரி சீதை மனதிலே சங்கல்பம் செய்து விட்டு ராமன் வந்து அவனை போட்டு தள்ளுறதுக்கு சும்மா ஒரு வியாஜ்யமா தான் இருந்தா. அதே மாதிரி சிறையிருந்தால் ஏற்றம் என்பதை சீதாயா சரிதா மகத் என்று வால்மீகியும் அந்த இடத்துல அதே பொருளை குறிப்பிட சீதையினுடைய சரித்தம் மகத்தானது, மிக சிறந்த ஒரு வரலாறு சீதையினுடைய வரலாறுன்னு சொல்லும் போது சிறைந்தால் ஏற்ற ஏன்னா அதாவது அங்க வந்து துணிவை காட்டுகிறாள்னா ராமன் வந்து 1000 சேனைகளை வச்சுக்கிட்டானோ இல்ல அவனே பெரிய பரம்பரை வந்து ராமனை எதிர்த்தானோ அது பெரிய காரியம் கிடையாது. யாரும் இல்லாத அந்த இலங்கையில தன்னந்தனியாளாக இருந்து சுற்றி ராட்சசிகள் கொண்டு சாப்பிட்டுருவேன்னு சொல்லும் போது உனக்கு கொஞ்ச நாள் தான் அவகாசம் கொடுப்பேன்னு ராவணன் சொல்லும் போது அப்ப கூட கொஞ்சம் கூட அதை பற்றி யோசிக்காம ஒரு புல்லைப்பிடிக்க போட்டு நீ இதுக்கு சமண்டான்னு சொல்லிட்டு என்னுடைய ராமனுடைய வில்லின் ஆற்றல் உனக்கு தெரியாது, நீ என்ன விளையாடிட்டு இருக்கிற, ஒழுங்கா கொண்டு விட்டு உயிரோட பொழைச்சு போடா அப்படின்னு ராவணனை சொல்றான். அந்த இடத்துலயே அவளுடைய வீரம் வெளிப்பட்டு விடுறது. அவளால் தான் இவனுக்கு அழிவு வரப்போகிறது என்று தெரிகிறது. அதே மாதிரி அக்ஷகுமாரன் என்று அதிகாயின இவங்கெல்லாம் இறந்து போறது சுதந்திர முதல்ல சுதரவண்ண பிரவேசத்துக்குள்ளே நடந்து போகிறது. இத்தனை பேரும் எடுத்து சொல்லியும் கூட விநாசகாலே விபரீத புத்தி என்று தான் அனுபவிக்கிற வரை, இந்திரஜித் அழிகிற வரை ராவணனுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது, தான் ஜெயித்து விட வேண்டும் என்ற நம்பிக்கை. இந்திரஜித்தன் அழிந்த பிறகு தனக்கு இனிமேல் அவனை வெல்லுகின்ற வாய்ப்பு இல்லை. ஆனா இனிமே சரண்டர் ஆகியிருந்தா என்ன பிரயோஜனம், எல்லாரையும் விட்டாச்சு, இனிமேல் நம்ம உயிரோடு இருந்த என்ன பிரயோஜனம், உங்க கடைசியில் இருந்த ஞானம் தான். சரி, மிக ரொம்ப நன்றாக இருந்தது ஐயா. உங்களுடைய இன்றைய 4 இதுவும் நன்றாக இருந்தது. நான் தேடி பார்த்தேன், டிவி ராதாகிருஷ்ணன் போறதா கடைசியாக 2001 இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறத கேள்விப்போது சொல்வழி கேட்டு எழுதினாரா. எனக்கு என்ன சந்தேகம்னா, இத்தனை கேள்விகளையும் ராமானுஜர் அந்த பெண் கேட்டானோ, அதுக்கப்புறம் சமாதானம் சொல்லி ராமானுஜருக்கு சீடராக அந்த பெண் இருந்தாள் என்றால் அவர் வீட்டில் உணவு கொண்டார் என்றெல்லாம் ஒரு செய்தி இருப்பதாக நான் பார்த்தேன். ஏன்னா இந்த செய்தி நூலை பற்றி ஓரளவு தெரியுமே தவிர அது விவரம் தெரியாது. பார்த்தேன், ஆனா எங்கேயுமே இந்த நூலாக இதை யார் தொகுத்தாருன்னு தெரியல. ராதாகிருஷ்ணன் பிற்காலத்தில் நூல் எழுதினார்னு பார்த்தேன். நீங்கள் இப்ப எதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இந்த நூலை சொல்லும்போது அதுல ஏதாவது முன்னுரை முகவரை அதான் எழுதியிருப்பாங்க இல்லையா, அதுல இல்லையா இந்த நூல் எப்போ எழுதப்பட்டது, யாரால் யாக்கப்பட்டது? ஏன்னா இந்த 3 செய்தியெல்லாம் சொல்லும்போது நிச்சயமா யாரோ ஒரு யாத்திருக்க வேண்டும், இந்த செய்தியாக யாத்திருக்க வேண்டும். அந்த பெண் சொல்லி ராமானுஜர் கேட்டிருந்தாலும் நூலாக யாத்திருப்பதற்கு யாராவது ஒருத்தர் காரணமா இருக்கணும். இல்லைன்னா அந்த பெண் சொன்னது ராமானுஜரே தான் நூலாக யாத்திருக்க வேண்டும். இந்த 2ல எது நடந்தது தலம் பிடிச்சு உங்களுக்கு தெரிஞ்சுக்கலன்னா இல்ல, நீங்க பின்னால சொன்னதுதான் அது ராமானுஜர் சேர்த்து வச்சு எழுதினதுதான் இருக்குன்னு சொல்றாங்க. கிட்ட இருக்கிற நூல் வந்து சடகோபன் அப்படின்னு ஒரு தமிழ் பேராசிரியர் எழுதினது. நாவலருக்கு சடகோபன். ஏன்னா டிவி ராதாகிருஷ்ணன் எழுதியதாக நான் பார்த்தேன். சேகர் நுண்ணறிவுன்னு இப்ப வந்திருக்கான இல்ல கருத்தா பல செய்திகள் சரியா சொல்லுகிறது. அது என்னுடைய ஜெமினி இருக்கு இல்லையா, அதாவது இந்த திட்டிவிடம் சொல்றீங்கல்ல, அதுக்கு
திருஷ்டி விஷம் என்று இருப்பது திட்டி விடம் என்ற மாதிரி. ஏன்னா திருஷ்டி என்பது திட்டி என்று தமிழ்ல தெரிந்திருக்கும், விடம் என்பது விஷம் என்பது விடம் என்று தெரிந்திருக்கும். பார்த்த உடனே கொல்லக்கூடிய விஷம் அப்படிங்கக்கூடியதாக இருக்குமாறு. அதாவது ஒன்றை பார்க்கும்போது அதுல பல சிந்தனைகள் முகிழ்கின்றன. அதனால நீங்க சொன்ன எல்லாமே சிறப்பாக இருந்தது. சாய்ராமன் கொஞ்சம் வேற பக்கம் எடுத்துக்கொண்டதுனால நான் அந்த பக்கம் போகல. நான் யாராவது பேசட்டும், கொஞ்சம் இடையில பேச வேண்டாம், கடைசியா நம்ம வச்சுக்குவோம் கச்சேரியை, கொஞ்ச நேரம் கொஞ்சம் வச்சுக்குவோம்னு பார்த்தேன். அவ்வளவுதான். நன்றி ஐயா. நன்றி நன்றி. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். ரொம்ப நல்லா இருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. அதுக்கு மேல சாய்ராம் சாரும் அவங்க அண்ணா அவரும் ஐயா அவர்களும் ரொம்பவே அழகா இன்னமும் எடுத்துட்டு போறாங்க. ரொம்ப நல்லா இருந்து. நான் சொன்னேன் இல்ல, சாய்ராம் சார் கொடுத்ததுன்னா இன்னும் 10 தீசிஸ் எழுதுவார். அந்த மாதிரிதான் அவர் அவ்வளவு ஒன்று எடுத்து ரொம்ப நிறைய கழுத்துக்கு இன்னும் ஆரம்பிச்சு இப்ப புதுசா ஆரம்பிப்பாங்க அவங்க இதே தலைப்ப. ஆமாமா, வேற டைமென்ஷன்ல போகும். அடுத்து இந்த திருதராஷ்டிரனையே இவ்வளவு தூரம் எடுத்துன்னு போகும்போது இதெல்லாம் எடுத்துன்னு போக மாட்டார். அவர் நல்லாவே கொண்டு போவார். சோ நம்ம ஆன்மீகம் அறிவோம், அப்படியே பயணம் சும்மா தொடரும் அப்படியே. நல்ல கத்து, ரொம்ப நல்லா இருக்கு. நன்றி 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 சார். நன்றி. வேற யாராவது கருத்து இருக்கா? க்ளோஸ் பண்ணிடலாமா? அம்மா லைன்ல இருக்காங்க போல இருக்கியா? அம்மா பேசல. அம்மா இருக்காங்கன்னு நினைக்கிறேன், கேட்டுட்டு இருக்காங்க. நான் பேசல போல இருக்கு. அது லைன்ல இருக்காங்க. அம்மா தவிர நம்ம எல்லாமே மேக்சிமம் கவர் பண்ணியாச்சு. சிவகுமார் ஐயான்னு ஒருத்தர் இருக்காரு, அவங்க 2 பேர் தான் ஆப்ஷன்ஸ். சரி, அப்ப முடிச்சிருமா? முடிச்சிடலாம்யா. ஓகே ஓகே. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். அனைவருக்கும் நன்றியை மீண்டும் சொல்லி அடுத்த வாரம் திரு சாய்ராம் அவருடைய சிந்தனையை கேட்பதற்கு தயாராகுவோம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நன்றி 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 நன்றி.